இந்த தலைப்பை பற்றி சில சிந்தனைகளை நாம் செய்ய முற்படுவோம். இந்த நூல் திருமுருகாற்றுப்படை என்கின்ற அந்த நூலை பற்றிய சிந்தனையே வாங்க கருங்க. இது அதிகம் சொற்பொழிவாளர்கள் கையாளாத நூல் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால் அந்த நூலினுடைய தமிழ், நமக்கு தமிழ்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, எல்லாருக்கும் தமிழ் புரிஞ்சிடாது இல்லையா நமக்கு. அது ரொம்ப சங்ககால தமிழ். அதனால் அந்த தமிழை அதிகம் யாரும் விரிவுரை ஆற்றுவதோ அல்லது சொற்பொழிவு ஆற்றுவது என்பதோ பார்ப்பது அரிது. பெரியவர்கள் உரையை ஆற்றி இருக்கிறார்கள், உரையை எழுதி இருக்கிறார்கள், அதற்கு விளக்கங்கள்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் அதை பற்றிய சொற்பொழிவாற்றுதல் என்பது வெகு குறைவாகவே நாம் பார்க்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் இந்த கோயிலிலே தான் உங்களால் அந்த திருமுருகாற்றுப்படை நூலையே பார்க்க முடியும். அதான் அந்த கல்வெட்டு அங்கே இருக்கு. இந்த கல்வெட்டில் திருமுருகாற்றுப்படை முழுமையாக பதித்திருக்கிறார்கள். முருகனுடைய மந்திர நூலாகிய கந்தர் அனுபூதியை பதித்திருக்கிறார்கள். ஆக அவ்வளவு சிறந்த நூல். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூலை பற்றிய சிந்தனை என்பதே அது ஒரு மிகப்பெரிய வியப்பை நமக்கு தருது. காரணம் என்னன்னா, ஒரு செய்தியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. என்னவென்றால், எத்தனையோ பெரிய அரண்மனைகளை அந்த காலத்து மன்னர்கள் கட்டியிருக்கிறார்கள். பல உயர்ந்த செல்வங்களை அமைத்து ஒரு மிகப்பெரிய மாளிகைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாளிகைகளை இன்றைக்கு நாம் பார்ப்பதில்லை. பார்க்கிறோமா? இல்லை. எத்தனையோ உயர்ந்த கூட கோபுரங்களும் மாட மாளிகைகளும் அவர்கள் கட்டியிருந்தாலும் அது இன்றைக்கு நிலைத்து நிற்கவில்லை. அப்போ எது சார் நிலைத்து நிற்கும் அப்படின்றது அடுத்த கேள்வி இல்லையா? எது நிலைத்து நிற்கும் என்று சொன்னால், அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லையா? அதுக்கு பதில் சொல்றது பாட்டி தான் சொல்லுவாங்க இல்லையா? அழகா ஔவையார் சொன்னார்கள், ஆலம் போல் நீலவிழி அங்கையற்கண் அம்மையே, காலம் போம் வார்த்தை நிற்கும் கண்டாய், சால பசித்தார்க்கும் பொழுதும் போம், பாலுடன் அன்னம் புசித்தார்க்கும் பொழுதும் போம் போம். நல்ல தமிழ் பாட்டு, அதனால நிறைய பேருக்கு புரியாது. நான் விளக்க சொல்லிடுறேன். அந்த அம்மாவை கேட்குறாங்க, எது பாட்டி ரொம்ப நாள் நிலைச்சு நிற்கும் அப்படின்னா, அது சொன்னாங்க. அந்த அம்மா அங்கே இருக்க நம்மை பார்த்து, ஆலம் போல் நீல விழி அங்கையற்கண் அம்மையே, என்னவா நிற்கும்? காலம் போம், காலம் போயிடும், என்ன வார்த்தை நிற்கும் கண்டாய். எவ்வளவோ பேச்சுக்கள் இருந்தாலும், எவ்வளவோ சொற்கள் இருந்தாலும், எதை நாம் சொல்லுகிறோமோ அந்த சொல் காலத்துக்கு நிற்கும்னு பெரியவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ காலம் போக போக எத்தனையோ மாற்றங்கள், கால சூழல்களை எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனா அந்த வார்த்தை இன்னைக்கும் நிற்கும். அதனால்தான் பெரியவர்கள் சொல்லும் பொழுது வார்த்தையை அளந்து நிறுத்தி பேசணும்னு சொல்லி கொடுப்பாங்க பெரியவங்க நமக்கு. அப்போ வார்த்தையை
பயன்படுத்துவது என்பது எவ்வளவு முக்கியன்றது தெரியுது நமக்கு. அப்போ அந்த காலத்திலே சொன்ன வார்த்தை இந்த காலத்திலே நாம யோசிக்கிறோமே இல்லையா? எத்தனையோ கோயில் கோபுரங்கள் எல்லாம் மாளிகை எல்லாம் அழிந்து போய்விட்டன. ஆனா அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு இருக்கிறது. ஔவையார் பாடின பாட்டு இன்னைக்கு இருக்கே, நக்கீரர் பாடின பாட்டு இன்னைக்கு உட்காந்து நம்ம சிந்திக்கிறோமே. அப்ப காலம் போம் வார்த்தை நிற்கும் கண்டாய், என்றைக்கும் அந்த சொல் நிற்கும். அதோட இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால், எந்த ஒரு செயலுமே இறை திருவருளோடு இயைந்து இருக்குமே ஆனால் அது நிலைத்து நிற்கும். மிகப்பெரிய உலக அதிசயமாக பார்க்கப்படுகிற தஞ்சை கோயிலை பார்க்கிறோம். நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்கு. அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனை பத்தி நமக்கு தெரியும். இந்த ராஜராஜ சோழன் ஒரு அரச மாளிகையை வைத்திருப்பான். அந்த அரச மாளிகையில வீட்டிலிருந்து திருவோலக்கம் செய்து அதனுடைய அரசாழ்வதெல்லாம் செய்திருப்பான். அந்த அரசன் அந்த மாளிகையிலே வீட்டிருந்திருப்பான். இப்போ நாம பார்க்கிறோமே, அவன் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் கழித்து நாம் அதில் பார்க்கிறோம். அந்த 1000 வருடங்கள் கழித்து அதே மாளிகையை நம்ம பார்க்கிறோம் இல்லையே. அவன் மாளிகை எங்க இருக்கே தெரியல. ஆனால் அந்த ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் இன்றைக்கு இருக்கு. 1000 வருடங்கள் கழித்தும் அந்த கோயிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இறை தொடர்புடைய எந்த செயலும் எந்த காலத்திலும் நிலைத்து நிற்கும் என்பதுதான் நமக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்படி சிறந்த ஒரு செயல் இறை தொடர்போடு அமையுமே ஆனால் அது காலத்திற்கு நிற்கும். இப்போ அப்படி ஒன்று நிகழ்ந்ததுதான் இறை தொடர்போடு நிகழ்ந்த ஒரு நூலை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த திருமுருகாற்றுப்படை என்கின்ற நூல் கிட்டத்தட்ட கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த காலத்திலே வந்த நூல். அப்பனா இப்போ நாம் இருக்கிறது 2026, கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாக உருவாக்கப்பட்ட நூல் திருமுருகாற்றுப்படை. அதுதான் நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த நூல். இதுல கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், ஆற்றுப்படை அப்படின்னா என்ன அப்படின்றது முதல்ல சிந்திக்கணும் இல்லையா? ஆற்றுப்படை அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பாணரோ அல்லது இசை விற்பனரோ அல்லது புலவர்களோ, அவங்களுக்கெல்லாம் வருமானம் என்பது நிரந்தர வருமானம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி 5, 6, 7 மணி வரைக்கும் இருந்துட்டு வந்தால் டிஏவோட ஏதாவது சம்பளமாக கொடுக்க போகிறாங்க? இல்லை. அவர்கள் அவர்களுடைய திறமையை காண்பித்து ஒரு வள்ளல் இடத்திலோ அல்லது அரசர் இடத்திலோ அல்லது செல்வந்தர் இடத்திலோ அவர்கள் பாடலை பாடி அந்த பாடலையும் திறமையும் காண்பித்ததுனால அதை வாழ்த்தி அவனுக்கு பரிசு கொடுப்பான். இது பரிசில் பெறுதல் என்கின்ற அந்த பகுதி. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்க ஒரு செல்வந்தர்கிட்டையோ அல்லது ஒரு பெரியவர்கள்கிட்ட இருந்தோ ஒருத்தரை பாராட்டி அவர்கள்கிட்ட இருந்து நீங்க பரிசல் வாங்குறதுன்றது அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. அதனால்தான் அந்த காலத்தில் ரெட்டை புலவர்கள்னு ஒருத்தர் இருந்தாங்க. ரெட்டை புலவர்கள் ஒருத்தர், அவங்க என்னன்னா, ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு கால் நடக்க முடியாது. கண்ணு குருடு, இன்னொருத்தர் கால் முடம். யார் கண்ணு தெரியாதோ அவர் கால் ஒழுங்காக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாருன்னா, அவர் மேலே ஏறி அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பயணிப்பாங்க. அவர்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, முதல் 2 அடி ஒரு புலவர் பாடுவார், அடுத்த 2 அடி இன்னொரு புலவர் பாடுவார். ரொம்ப கஷ்டம். அப்படி ஊர் ஊராக சென்று இருந்து அவர்கள் பல்வேறு அரசர்களையும் செல்வந்தர்களையும் கண்டு அவர்கள் பரிசில் பெற்றார்கள்.
அவர் பாடும்போது சொன்னாரு, குன்றும் குழியும் குறுகி வழி நடப்பது என்று விடியும் எமக்கு எம் கோவே ஒன்றும் கொடாதானை கோவென்றும் காவென்றும் கூறில் இடாதோ நமக்கு இவ்விடி. போய் பார்க்குறேங்க சாமி, பெரிய செல்வந்தரை பார்க்குறேன், அவனை போய் நீ கோமானே காமானேன்னுலாம் சொல்லிக்கிட்டு கோவென்றும் காவென்றும்லாம் சொல்கிறேன். அவன் என்னென்ன ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான்னு. ஒன்றும் கொடாதானே என்னென்ன, அவனை போய் நான் வேறு வழி இல்லாமல் உன்ன மாதிரி கோமான் உண்டா சீமான் உண்டா, சாரி பெரியாள் உண்டா, சீமான் சொன்னால் வேறு ஏதோ கட்சி நினச்சிக்க போறீங்க, கோமானு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறான். அவன் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறானே. இதுக்கு மாதிரி நான் எவ்வளோ அவஸ்தைப்படுறோம். என்ன இதுக்காக குன்றில் ஏறி குழியில் இறங்கி வழியெல்லாம் நடந்து எத்தனையோ சிரமங்களுக்கெல்லாம் போயிட்டு வரமே, ஆனால் அவன் போனால் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான் ஏன்னார். அப்படி பல நேரங்களிலே பல பாணர்களும் பல விற்பனர்களும் சென்று தனக்கு கிடைக்கக்கூடிய பரிசில் கிடைக்கவில்லையேன்னு வருத்தப்படுவாங்க. ஆனால் அது ஒரு பக்கம். ஆனால் பரிசில் பெற்ற உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒரு ஒரு பெரிய பண்பு, தமிழ் பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புலவர் இன்னொரு புலவருக்கோ அல்லது ஒரு புலவர் ஒரு விற்பனர் ஒரு பாணர் இன்னொரு பாணரை பார்த்து தனக்கு பரிசில் கிடச்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணாங்கன்னா, தனக்கு கிடச்சிச்சேன்னு அவன் மட்டும் ஓடிட மாட்டான். தனக்கு மட்டும் கிடச்சதா போதும் அப்படின்னு நினச்சிட்டு போவதில்லை. அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னை போல இன்னொருவர் வருவார் இல்லையா, அவரை பார்த்து இதோ பாருப்பா நீ எங்கெங்கயோ சிரமப்படாத, அங்கே சத்தத்தோட ஒருத்தர் ஒலி எழுப்பி கூப்பிட்டு இருப்பாரு, அங்கே போனீங்கன்னா அவர் உங்களுக்கு அந்த செல்வத்தையும் பரிசிலையும் கொடுப்பாரு அப்படின்னு அங்கே அவரை வழி நடத்துவார்கள். அதற்கு பேர் ஆற்றுப்படைன்னு பேர். ஒரு தான் பெற்ற செல்வத்தை தான் மட்டுமே அனுபவியாமல் மற்றவர்கள் பெறுவதற்காகவும் மற்றவர்களை வழிநடத்துவதற்காகவும் வழிகாட்டுகின்ற அந்த பாங்கு பண்பு தமிழர்களிடத்திலேயே இருந்தது. அதனால அதை ஆற்றுப்படை என்று சொன்னார்கள். வழிநடத்துவது ஆறு என்று சொன்னால் வழின்னு அர்த்தம். இந்த ஆற்றுப்படை என்ன சொன்னீங்கன்னா, சங்க காலத்தில் ஆற்றுப்படைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஆற்றுப்படை நூல்கள் உண்டு. திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, அதுக்கப்புறம் பெரும்பான் ஆற்றுப்படை, செரும்பான் ஆற்றுப்படை, அப்புறம் கூத்தர் ஆற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. அதாவது மலைபடுகடாம் என்கின்ற அந்த நூல். இப்படி 5 ஆற்றுப்படை நூல்கள் உண்டு. இதில் என்ன அப்படி கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஆற்றுப்படை நூல்களுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மற்ற ஆற்றுப்படை நூல்களை பற்றிய சிந்தனைகள் என்பது நாம் பார்ப்பது ரொம்ப அரிது. ஏதோ 1-2 தமிழ் ஆர்வலர்கள் இப்படி உட்காந்துட்டு இருக்கிற 1-2 பேர் மட்டும், அவர்கள் மட்டும் கேட்பாங்க. ஆனால் எல்லா இடத்திலேயும் அதிகமாக பேசப்படுவது இல்லை. அதிகமாக பாராட்டப்படுவதும் அதிகமாக போற்றப்படுகின்ற நூல் என்று சொன்னால் அது திருமுருகாற்றுப்படை மட்டுமே தான் என்று சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நூல் இறை தொடர்போடு உடைய நூல். மற்ற நூல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுப்படைனா ஒரு தான் பரிசு பெற்ற ஒருவர் இன்னொருவரை இந்த இடத்துல பரிசு பெறலாம் என்று வழிகாட்டுகிறார்கள். அப்படி வழிகாட்டுகின்ற அந்த இடத்திலே அந்த பரிசு பெறுகிறார்கள் அல்லவா, அவர்கள் பரிசு கொடுப்பவர்களும் பரிசு பெறுபவர்களும் சாதாரண மனிதர்கள். அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, பரிசு பெறுபவர் அந்த பாட்டுடை தலைவன் என்று சொல்பவன் ஒரு சாதாரண மனிதன். அவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இறந்து போயிடுவான். அதோடு மட்டும் இல்லாம பரிசு பெறுகின்றவனும் அதே மாதிரிதான். ஆனா இந்த 5 நூல்களிலே 4 நூல்கள்
இந்த வகையை சார்ந்தது என்று சொன்னாலும் திருமுருகாற்றுப்படை என்கின்ற ஒரு நூல் மட்டும்தான் என்றுமே அழியாத முத்தி செல்வத்தை தரக்கூடிய முருகப்பெருமானை பற்றி பாடப்படுகின்ற ஒரு நூல். இது எங்கேயும் எப்போதும் இறைவன் உடனாக இருந்து நமக்கு வழிகாட்டுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே அமைக்கப்பட்ட நூல்தான் அந்த திருமுருகாற்றுப்படை. இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்திலேயும் மற்ற ஆற்றுப்படை நூல்களில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் போய் இன்னொரு இடத்துல போய் செல்வத்தை வாங்கி எதுக்காக போறாரு? தனக்கு வறுமை இருக்கு, அந்த வறுமையை போக்குவதற்காக செல்வத்தை பெறுவதற்காக போகிறார். அவருக்கு அந்த செல்வம் கிடைக்குது, ஆனா அந்த செல்வம் நிலைத்திருக்கக்கூடிய செல்வம் இல்லை இல்லையா? அதனால தான் அதில் பேரே வர்றதுக்கு முன்னாலே செல்வம்னே சொல்லுது. செல்வம் வர்றதுக்கு முன்னாலே அது செல்வம். ஆனா இது என்றைக்கு நிலைத்து நிற்கக்கூடிய செல்வம் அல்ல. அந்த செல்வத்தை பெறுவது ஒரு வாழ்க்கையின் சிறப்பு அல்ல என்று அந்த காலத்தில் சொல்லும் பொழுது, எது நிரந்தரமான செல்வம் என்று சொல்லும் பொழுது, முத்தி நலன்களை தரக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளே நிரந்தர செல்வம் என்று சொல்லி, அந்த முருகன் அருளை பெற்ற அடியார்கள், ஏற்கனவே பெற்ற அடியார்கள், பெற இருக்கக்கூடிய அடியார்களை வழிநடத்துவதற்காக உருவாக்கப்பட்ட நூல்தான் இந்த திருமுருகாற்றுப்படை. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர்கள் பாட்டுடை தலைவன் ஒன்று வச்சு ஒருத்தரை பார்த்து, இன்னார் இருக்காருப்பா இவ்வளோ பெரிய செல்வந்தர், அவரை போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். எங்க என்றைக்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவர்தான் பாட்டுடை தலைவன். அதுதான் இந்த நூலுக்குரிய மிகப்பெரிய சிறப்பு. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, இதுல மிகப்பெரிய சிறப்புகள் ஒன்னொன்னா இருக்கு. ஆற்றுப்படுத்தப்படுகின்ற அந்த அன்பரும், யாரிடம் ஆற்றுப்படுத்துகிறார்களோ அவரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? ஒருத்தர் புலவராக இருக்கலாம் அல்லது செல்வந்தராக இருக்கலாம், இவ்வளவுதான். ஆனால் இந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுப்படுத்தப்படுபவர் இறையருளை வேண்டி நிற்கக்கூடிய அடியார். ஆற்றுப்படுத்தப்படுவோர் யார் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையருள் பெறுபவர். ஆற்றுப்படுத்துபவர் யாருன்னா ஏற்கனவே இறையருள் பெற்றவர். அப்போ இறையருள் பெற்றவர் இறையருள் பெற விரும்புபவரை வழிநடத்துகிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல, அழிகின்ற செல்வத்தை தருவது, அதுகின்ற அந்த செல்வத்தை பெறுவது என்பதை விட அழியாத செல்வத்தை தருவதற்காக காத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி அந்த ஆற்றுப்படுத்தை செய்வதுதான் முருகாற்றுப்படையினுடைய சிறப்பு. அங்கே மீதம் இருக்கிற 4 ஆற்றுப்படை நூல்களிலேயும் 4 ஆற்றுப்படை நூல்களிலேயும் இறை தொடர்பு என்பது இல்லை. ஆனால் இந்த முருகாற்றுப்படையிலே இறை தொடர்பு இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் அது அதனுடைய பெயரிலேயே வைத்திருக்கிறார். திரு என்கின்ற அடைமொழியை கொண்ட ஒரே நூல் ஆற்றுப்படை நூல்ல இது ஒண்ணுதான். திருமுருகாற்றுப்படை என்று அங்கே நமக்கு அமைத்திருக்கிறார்கள். இதுல கவனிக்க வேண்டியதுன்னா, இது அவ்வளவு மிகச்சிறந்த நூல் என்பதனாலே தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, முருக வழிபாட்டை செய்வதற்காக அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, திருமுருகாற்றுப்படையே முழுமையாக பாராயணம் செய்தார்கள் என்று வரலாற்றிலே ஒரு பாடல்களும் உண்டு. பரங்குன்றில் பன்னிருகை கோமாந்தன் பாதம் கரங்கூப்பி கண்டு கண் குளிர கண்டு சுருங்காமல் ஆசையால் நெஞ்சே
அணிமுருகாற்று படையை பூசையா கொண்டே புகழ், பூசையா கொண்டே புகழ். அணி முருகாற்றுப்படை பூசையா கொண்டே புகழ். பூசை செய்யணுமா முருகப்பெருமானுக்கு? இப்ப பூசை செய்யணுமா, வேற என்ன பண்ணணும்னா வேற எதையோ சொல்லணும்ல அவசியம் இல்லப்பா. எனக்கு இந்த மந்திரம் தெரியல, எனக்கு அந்த மந்திரம் தெரியல, கவலையப்படாத. என்ன முருகாற்றுப்படை பூசையா கொண்டே புகழ் என்று பெரியவர்கள் அந்த காலத்திலே நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் பல நேரங்களில் சில செய்திகளை அப்படியே கடந்து சென்று விடுகிறோம். முருகப்பெருமானுக்கு எத்தனை படை வீடு அப்படின்னு கேட்டால் உடனே நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? எத்தனைமா? 6 படை வீடு. இந்த 6 படை வீடு என்று சொல்லுவோம்னால், படையினா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு போர் புரிவதற்கு ஒரு படை வேண்டும். அந்த படையை அமைத்திருக்கக்கூடிய இடம் படை வீடுன்னு ஆகுது. இப்போ முருகப்பெருமான் 6 படை வீடுல பார்த்தீங்கன்னா, அவர் போர் செய்த இடம் எந்த இடங்க? திருச்செந்தூர் இல்லையா? திருச்செந்தூரை தவிர மற்ற இடங்கள்ல போர் செய்திருக்கிறாரா? இல்லை. திருத்தணிகையில் திருமணம் தான் செய்தார். போர் புரிஞ்சதுக்கு அப்புறமா தணிகை மலையிலே தனிமையிலே இருந்து திருமணம் செய்தார். திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை திருமணம் செய்தார். சுவாமி மலையிலே முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். இப்போ இதில் எங்கேயுமே படையே வரலையே, அப்புறம் ஏன் அதை படை வீடுன்னு சொல்கிறோம்? கவனிக்கணும் இல்லையா? 6 படை வீடுன்னு சொல்கிறோம். 6 படை வீட்டில் ஒரு படை வீடில் மட்டும்தான் போர் புரிந்ததற்கான அடையாளம் தெரிகிறது. மற்ற 5 படை வீடுகளில் அந்த போருக்கான இதுவே இல்லையே. அப்ப ஏன் படை வீடு சொல்றோம் என்பது நமக்கு சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இதுல என்ன கவனிக்கணும் என்று சொன்னா, அந்த படை போர் புரிந்ததற்கான படை அல்ல. அது எப்படி ஆரம்பித்தது என்று சொன்னால், இறை பரம்பொருள் வெவ்வேறு இடங்களிலே முருகப்பெருமான் தன்னுடைய ஆடல்களை வெவ்வேறு இடங்களிலே நின்று செய்து கொண்டிருக்கிறார். அது செய்து கொண்டிருக்கிற இடத்துல, அப்பா இதோ அங்க இருக்கான் பார் முருகப்பெருமான், போய் பாரு போய் பாரு என்று சொல்லி, இறை அருள் பெற்ற ஒரு அடியவர், இறை அருள் பெறுகின்ற ஒரு அடியவரை வழிநடத்துவதற்கு வழிநடத்தி ஆற்றுப்படுத்துவதனாலே ஆற்றுப்படை வீடு என்றுதான் அது அமைந்தது. அந்த காலத்தில் ஆற்றுப்படை வீடு அவர் இருக்கிற இடம், அது ஆற்றுப்படை வீடு என்று அமைத்தார்கள். அது காலத்திற்கு பின்னாக செல்ல செல்ல அது என்ன ஆச்சுன்னா, ஆற்றுப்படை, நம்ம எப்பயுமே எதையுமே சரியா சொல்ல மாட்டோம் இல்லையா? உடனே குறைச்சிருவோம், இல்லை வேற பொருளை மாத்திருவோம். அப்போ ஆற்றுப்படை வீடு என்பது 6 படை வீடாக ஆச்சு. அது 6 படை வீடு என்பது முருகப்பெருமான் விளங்கும் தலங்கள் என்று ஆயிற்று என்ற வகையிலே இதற்கு தொடக்கம் எங்கே வந்ததுன்னா, முருகாற்றுப்படையிலிருந்து வந்தது. அப்படித்தான் அந்த 6 படை வீடும் அமைந்தது. முருகாற்றுப்படையிலே அந்த 6 படை வீடுகளை அவர்கள் நக்கீரர் பெருமான் அங்கே அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் முருகனுக்கு 6 படை வீடு வந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 6 படை வீடு என்பது நிறைய நேரங்களில் எல்லாரும் 6 படை வீடு 6 படை வீடு, 6 படை வீடுக்கு என்ன அர்த்தம்ன்றதே நம்ம நிறைய நேரம் கவனிக்காமல் விட்டு இருக்கிறோம். இது ஆற்றுப்படையினாலே அமைந்ததனால் அது 6 படை வீடு என்று அமைந்தது என்ற வகையிலே அதற்கு முதல் கொடை கொடுத்தது இந்த திருமுருகாற்றுப்படை என்கின்ற நூல். அவ்வளவு உயர்ந்த நூலைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருமுருகாற்றுப்படை என்கின்ற அந்த நூலை இயற்றியவர் நக்கீரர். அது நமக்கு தெரியும், நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை. இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்ன, நக்கீரர் பெருமானை பற்றிய சிந்தனை. அவர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள். ஏன்னா நூல் எழுதினது மட்டும் இல்லை, நூல் ஆசிரியரை பற்றியும் சிந்திக்கணும் இல்லையா? நூலை மட்டும் சிந்திக்க கூடாது. இந்த நக்கீரர் என்கின்ற அந்த பெருமகனார் மதுரை கணக்காயர் என்கின்றவருடைய மகன். கணக்காயர் என்று சொன்னால் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கணக்காசிரியர்னு நிறைய பேர் பொருள் சொல்லுவாங்க. ஆனால் கணக்காசிரியர் அல்ல. அந்த காலத்தில்
ஒரு பாடத்துக்கு ஒரு ஆசிரியர்லாம் கிடையாது. நம்ம சொல்றது கிபி 1ஆம் நூற்றாண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், 2000 வருடங்களுக்கு முன்னால. அப்போ ஒரு பாடம்லாம், இந்த பாடம் அந்த பாடம்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ஒருவர் ஆசிரியராக இருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி தருவார்கள். அப்படித்தான் இருக்குமே தவிர அதில் கணக்கு பாடத்துக்கு ஒருத்தர், அறிவியல் பாடத்துக்கு ஒருத்தர், ஜாகிரபிக்கு ஒருத்தர், அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போது அந்த காலத்தில் ஆசிரியராக இருந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசிரியருடைய மகனாக பிறந்தவர் தான் இந்த நக்கீரர். இவர் சாதாரண இது இல்லை, தமிழ் பாண்டித்யம் பெற்றவர்கள், தமிழிலே மிகப்பெரிய அளவிலே ஆளுமை பெற்றவர்கள். அவர்கள் அதனுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்று சொன்னால், சங்க காலத்து கடைத்தமிழ் சங்கம் என்கின்ற முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொன்னாங்க. அந்த கடைத்தமிழ் சங்கத்தினுடைய புலவர்களுடைய தலைவர் இவர் தான். அதாவது 48 புலவர்கள் இருந்தார்கள். 48 புலவர்களுடைய தலைமை புலவராக இருந்தவர் நக்கீரர் பெருமான். அந்த நக்கீரர் இவர் இது உங்களுக்கு என்ன சொன்னால் யாரோ ஒருத்தரை பற்றி சொல்லிட்டு இருக்காரு சார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ உடனே ஒன்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும், திருவிளையாடல்னு ஒரு படம் வந்திருக்கும் இல்லையா? அதில் சிவாஜி கணேசனுக்கு எதிர்பக்கமாக ஏபி நாகராஜன் நிற்பார் இல்லையா, அவர் தான் நக்கீரர் இல்லையா? அப்படி சொன்னாதான் புரியுது சார். எல்லா அருளாளர்களையும் சினிமாவில் நடிக்க விடணும் போல இருக்கு. அவ்வளவு, அதாவது நெற்றிக்கனை திறப்பினும் குற்றம் குற்றமே, நக்கீரர்னு சொன்னா உடனே அதுதான் நினைவுக்கு வரும் எல்லாருக்கும். அவ்வளவு, அதாவது தமிழ் மீது இருக்கக்கூடிய அந்த ஊற்றம், இறைவனே எதிர் முன் நின்னாலும் தமிழில் தவறுனா தவறுன்னு சொல்லக்கூடிய பாங்கு அந்த காலத்து புலவர்களுக்கு இருந்திருக்கு. நல்லா கவனிங்க, அதுதான் கவனிக்க வேண்டியது. அந்த காலத்து புலவர்களுக்கு இறைவனாகவே இருந்தாலும் தப்புன்னா தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை இருந்திருக்கிறது. அது தமிழ் தந்த உரிமை. அப்படி அவரு, நம்ம அதிகமாக தெரிஞ்சது இவ்வளவுதான், ஏன்னா அது திரைப்படத்தில் வந்ததுனால தெரிஞ்சுக்கிட்டோன்னு விட்டோம். அவருக்கு தமிழில் எவ்வளவு ஊற்றம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தனி இது. இப்போ நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லை, ஏன்னா பதிவாயிட்டு இருக்கு. அதனால் பதிவாகிறதுக்கு கரெக்ட் அந்த செய்தி சேர வேண்டும் என்பதனாலே அதை அமைக்கிறோம். இந்த தமிழில் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் என்ன தெரியுங்களா? தமிழுக்குன்னு ஒரு தனி ஆற்றல் உண்டு சார். அது என்ன சார் தனி ஆற்றல் அப்படின்னா, தமிழ் வாழவும் வைக்கும், அதே நேரத்தில் அதற்கு எதிரானதையும் செய்யும். ஆச்சரியமா இருக்கா? ரொம்ப இயல்பாக ஒன்று சொல்கிறேனே, இப்போ சமகாலத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சவர் கவிஞர் கண்ணதாசன் இல்லையா? கவிஞர் கண்ணதாசன் என்ன பண்ணாரு, அவருடைய உறவினர்களுடைய வகையிலே ஒருவருடைய வீட்டில் ஒரு சின்ன குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே அவர்கள் அந்த சுற்றத்தார் என்ன பண்ணாங்கன்னா, அவர் கண்ணதாசனை வீட்டுக்கு அழைச்சி அந்த குழந்தைய வாழ்த்திட்டு போங்க அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய வேலை காரணமாக அவரால் போக முடியல, வர முடியல, அதெல்லாம் காலம் தாழ்த்தி கொண்டே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர் ஒரு வாய்ப்பு இருந்தது. அவர் என்ன பண்ணாருன்னா, கண்ணதாசன் அந்த வீட்டுக்கு போகிற வாய்ப்பு இருந்தது. அந்த வீட்டுக்கு போகிறார், அந்த குழந்தைய பார்க்கலான்னு போகிறார். அந்த குழந்தைய என்னப்பா குழந்தை எங்கே அப்படின்னா, அவங்க இல்லை குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நாம் அந்த காலத்தில் இருந்தாங்க என்ன பண்ண, சரி குழந்தை தூங்கிட்டு பாவம், அவன் ஏன் தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அவரும் சொன்னார். இப்போ நாம் சொல்லும்போது சரின்னு ஒரு வார்த்தையோடு சொல்லி விட்டுறோம். அவர் கவிஞர் இல்லையா? அவர் என்ன பண்ணார்னா, ஒரு கவிதை ஒன்று எழுதினார். அவர் ஒரு கவிதை ஒன்று எழுதினார். அவனை எழுப்பாதீர்கள், அவன் அப்படியே தூங்கட்டும். அதுதான் கவிதையினுடைய தலைப்பு. கவனிங்க, அவனை எழுப்பாதீர்கள், அவன் அப்படியே தூங்கட்டும். இதுதான் கவிதையினுடைய தலைப்பு. ஒரு அழகாக அவருடைய நடையில் அந்த கவிதையை எழுதி முடிக்கிறார்.
இந்த கவிதையை எழுதி முடித்த அடுத்த நாள் அந்த குழந்தை இறந்து விட்டது. அவர் அலண்டு போயிட்டார். அதற்கு மறுபடியும் உடனே அவர் வந்து, ஐயோ நான் பாடியதனால்தான் நீ வந்து இறந்து விட்டாயோன்னு ஒரு கவிதை ஒன்று எழுதி இது அந்த பாடலை வச்சு பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஆனந்த விகடன்லையும் குமுதம்லையும் வந்த செய்தி. இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அந்த குழந்தை எப்படி இறந்தது என்பதற்கு நமக்கு காரணம் தெரியாது. ஆனால் அந்த பாடல் பாடிய சொல் இருக்கு பாருங்க, அது அமங்கல சொல். அப்படியே தூங்கட்டும் என்று சொல்லுவது நீடு துயிலை குறித்தது. அது நீங்க தமிழை வந்து சரியா பயன்படுத்தலைன்னா அவருடைய ஆற்றலுக்கு ஏற்ப அந்த தமிழ் அதனுடைய வேலையை செய்துவிடும். அதுக்குன்னு ஒரு மொழிக்குன்னு ஒரு ஆற்றல் உண்டு. அதில் அதனால தூங்குதல் என்பது நீண்ட துயிலை குறித்தது. என்னன்னா அதுக்கு அந்த காலத்தில் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சொல்லும்போது என்னன்னா கண் வளர்தல்னு சொல்லுவாங்க. இந்த கண் இங்கிருந்து இங்கே வளர்ந்துருச்சான் அப்படின்னா தூங்குறாங்கன்னு அர்த்தம். கண் வளர்தல் இதுதான் சரியான மங்கள சொல். அது தூங்குதல் என்பது அமங்கல சொல். இப்போ இது சாதாரணமாக ஒரு கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய அருளாளர்லாம் கிடையாது இல்லையா, சாதாரண நம்மளை போன்றவர். அவர்கள் பாடிய பாடலிலேயே இந்த ஒரு அமங்கல சொல் வந்ததனால் ஒரு குழந்தை இறந்துபடுமே என்று சொன்னால் அந்த மொழியினுடைய ஆற்றல் என்ன என்று நமக்கு புரிகிறது. அது மட்டுமல்லாமல் அருள் ஏற்றம் பெற்ற அருளாளர்கள் பாடினால் அந்த பாடலிலே இருக்கக்கூடிய சொல்லினால் நமக்கு எவ்வளவு அருளாற்றல் கிடைக்கும் நமக்கு புரியுது. அப்படி ஒருத்தர் தான் நக்கீரர் பெருமான். அந்த காலத்துல இதுக்குன்னு ஒரு வகையான பாடலே உண்டுங்க. அங்கத பாட்டுன்னு ஒன்று உண்டு. அங்கத பாட்டுன்னு இலக்கணத்துல ஒரு இது உண்டு. அந்த அங்கத பாட்டு என்னன்னு சொன்னா ஒருவரை வாழ வைக்கவும் பாட முடியும், ஒருவரை அதற்கு எதிராக இருக்கிறதுக்கும் பாட வைக்க முடியும். இந்த அதுக்கு ஒரு தனி ஆற்றல் உண்டு. இதுக்கு இலக்கணம் உண்டு. அது இலக்கணம் என்ன, தொல்காப்பியத்திலே இலக்கணம் உண்டு. நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று தொல்காப்பியம் சொல்லும். அப்போ நிறைமொழி உடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லுகின்ற சொல் அவர்கள் என்ன எண்ணத்திலே அந்த எந்த நோக்கத்திலே சொன்னார்களோ அதே நோக்கத்தை பயந்துவிடும் என்பதுதான் அந்த சூத்திரத்தினுடைய பொருள். நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று தமிழ் இலக்கணம் சொல்லுது. இப்படி தமிழ் இலக்கணம் ஒரு உதாரணத்துக்கு நக்கீர பெருமான் சங்க புலவர்கள் மத்தியிலே அவர்கள் வீட்டிற்கு இடத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இது அந்த தமிழ் சங்கத்தினுடைய நடைமுறையிலே பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சியில் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் வரார். ஒருவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழ்லாம் ஒன்றும் இல்லை சார், வடமொழியில தான் அப்படின்னு, வடமொழி மட்டும்தான் உயர்ந்தது என்று சொல்லி அவர்கள் வந்து அதற்கு உரிய ஒரு அவருடைய கருதுகோள் அதை வந்து ரொம்ப வேகமாக சொல்றார். எங்க தமிழ்ச்சங்கத்தில் வந்து சொல்றார். தமிழை வளர்க்கக்கூடிய அந்த தமிழ்ச்சங்கத்திலே வந்து சொல்றார். நக்கீர பெருமானுக்கு மிகப்பெரிய கோபம் வந்துருச்சு. அவர் உடனே என்ன பண்ணார்னா உடனே ஒரு பாடல் பாடினார். முரணில் பொதியில் முதற்புத்தேள் வாழி பரண கபிலரும் வாழி முரணிய ஆனந்த வேட்கையான் வேட்கோ குயக்கொண்டான் ஆனந்தம் சேர்க சிவா என்று பாடினார். என்னங்க, முரணில் பொதியில் முதற்புத்தேள் வாழி பரண கபிலரும் வாழி முரணிய ஆனந்த வேட்கையான் வேட்கோ குயக்கொண்டான் ஆனந்தம் சேர்க சிவா அப்படின்னு பாடினார். அந்த பாடலை கேட்ட உடனே சொன்ன உடனே அந்த குயக்கொண்டான் என்கின்றவர் தான் அந்த வந்தவர். அந்த குயக்கொண்டான் என்ன பண்ண சுருண்டு அங்கேயே கீழே விழுந்து மடிந்து விட்டார். என்ன ஊற்றம் பாருங்க. எனக்கு என் தமிழையா நீ அப்படி சொல்லுறன்ற அந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அந்த காதல்னால அவர்கள் வந்து
வேட்கோ குயக்கொண்டான் என்கின்ற குயக்கொண்டான் என்பவரை அப்படி மடிய பாடினார். உடனே அந்த புலவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா இது தமிழ் பண்பாட்டிலே நமக்கு உரிய அந்த இது சரியா இருக்காதுங்கய்யா, பாவம் யாரும் அவனுடைய விருப்பத்துக்கு எதையோ சொல்லிட்டான், அதனால் அவர் இது மாதிரி பாடிட்டீங்க, அவரை எப்படியாவது மீண்டு எழுப்பு செய்யுங்க என்று சொல்லி அவர்கள் நக்கீரிட விண்ணப்பித்த உடனே நக்கீர பெருமான் மற்றொரு பாடல் ஒன்று பாடினார். ஆரியம் நன்று தமிழ் தீதென உரைத்த காரியத்தால் காலக்கோட்பட்டானே சீரிய அந்தன் பொதியின் அகத்தியனார் ஆணையினால் செந்தமிழே தீர்க சிவா என்று பாடினார். என்னங்க, செந்தமிழே தீர்க சிவா என்று பாடினார். மடிந்து கிடந்த குயக்கொண்டான் எழுந்து நின்று விட்டான். அந்த தமிழ் சார் ஒருவனை மடிந்த ஒருவன், நீங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு ஒரு சபையில் ஒருத்தர் வந்து நின்று அவர் ஏதோ சொல்ல அதுக்கு ஒரு பாடல் பாட அவர் மடிஞ்சு கீழே விழுறார், இறந்து விட்டாருன்னு உடனே ஐயோ நீங்கள் திருப்பி அவரை எழுப்புங்கன்னா இன்னொரு பாடல் பாடுறார், இன்னொருத்தர் எழுந்து நிற்கிறார். அப்போ அந்த தமிழ் எவ்வளவு ஆற்றல் மிகுந்த தமிழாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா? அப்போ அதுதான் சொன்னார், நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று அந்த இலக்கணம் சொன்னதற்கு முழு இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமகனார் நக்கீர பெருமான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நக்கீர பெருமான் பாடிய நூல்தான் இந்த திருமுருகாற்றுப்படை. அப்போ இது எவ்வளவு மந்திர ஆற்றலோடு இருக்கும் அதை கவனிக்கணும். நம்ம மிகப்பெரிய மந்திர ஆற்றலோடு இருக்கக்கூடிய அந்த நூல் இந்த திருமுருகாற்றுப்படை. இதுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு, சரிங்களா? இது மந்திர ஆற்றல் சார், சரி நீங்க மந்திர ஆற்றல் சொல்றீங்க, அது எப்படி சார் நான் ஒத்துக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு அந்த காலத்தில் நமக்கு ஒரு விடை கிடைத்தது. அந்த விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன கதையை தெரிஞ்சுப்போம், சரிங்களா? ஒரு கதையை தெரிஞ்சுப்போம். சோழ நாட்டிலே ஒரு செட்டியார் இருந்தார், மிகப்பெரிய முருக பக்தர். அவர்கள் அத்தனை செல்வம் இருந்தாலும் பிள்ளை செல்வம் இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா, முருகனை வேண்டி எல்லா இடத்துலேயும் எல்லா இடங்களிலேயும் சென்று 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 வணங்கி வணங்கி முருகனை வழுத்தி 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 நினைந்து நினைந்து உருகி உருகி எனக்கு பிள்ளை பேர் அமையவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் வீட்டில் வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த காலத்தில் திண்ணையெல்லாம் உண்டு. அந்த காலத்தில் ஒரு பெரிய பண்பு என்னென்னா, வெளியில் போகிறவங்க வந்து தங்கி இருப்பதற்காகவே திண்ணை கட்டி வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் நம்ம வந்தால் உறவுக்காரனே உள்ளே வரக்கூடாதுன்றோம், அவனா ஐயோ வந்துட்டான் அப்படின்றோம். அந்த காலத்தில் அப்படி ஒரு திண்ணை அமைத்திருக்கிறாங்க. அந்த திண்ணையில் ஒருவர் வந்து அமர்ந்திருக்கிறார். அமர்ந்தவர் என்ன பண்ணார்னா, இவர் செட்டியார் உடனே வந்தவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. அந்த வந்த பாவம் களைப்பு தீர்வதற்காக நீர் மோர் அல்லது ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஜோதிடர் என்ன பண்ணுற, அவர் வந்து ஒரு ஜோசியர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பார்த்துட்டு இவருடைய முகத்தில் ஒரு வாட்டம் இருக்குது. அந்த வாட்டத்தை பார்த்த உடனே அவர் கேட்குறாரு, என்னங்கய்யா ரொம்ப வாட்டமாக இருக்கீங்களே, என்ன விவரம்? அவர் உடனே சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு எத்தனையோ செல்வங்கள்லாம் இருக்குது, எனக்கு இல்லாத செல்வம் இல்லை, ஆனால் மக்கள் செல்வம் இல்லை, அது மட்டும்தான் குறை அப்படின்ன உடனே அந்த ஜோசியர் சொன்னார், நீங்கள் முருகனை வழிபட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு நிறைவாக அன்னதானத்தை இடுங்கள். இப்போ ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, கொஞ்சமாக கொடுத்தாங்க இல்லையா, அது அவங்க நிறைவாக இலை போட்டு சாப்பாடு போடுற அளவுக்கு நிறைவாக அன்னதானத்தை இடுங்கள், முருகன் அடியார்களுக்கு இந்த பணியை செய்யுங்கள். இப்படி தொடர்ந்து செய்தீர்களானால் 15 மாதங்கள் கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல தெய்வ மகவு வந்து பிறக்கும், இதை நீங்கள் செய்யுங்கள்னு சொல்லிடுறார். செட்டியாருக்கு ஒரே எத்த தின்னா பித்தம் தீரும்னு அந்த காலத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க.
தனக்கு கிடைக்கவில்லையே, அந்த மக்கட்பெயர் கிடைக்கவில்லையே அப்படின்றதுனால செட்டியார் என்ன பண்ணாருன்னா, யார் என்ன சொன்னாலும் செய்வாங்க இல்லையா, செல்வம் இருக்கு, எல்லாருக்கும் உணவு வழங்கி எல்லாம் பண்றார். முருகனை தினமும் வணங்கி முருகன் அடியார்களுக்கெல்லாம் வந்து உணவு அமைக்கிறார்கள். காலம் போகிறது. 15 அந்த ஜோசியர் சொன்னது போலவே 15 மாதங்கள் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. சார் நல்லா கவனிங்க, முருகனை வணங்கினா பிள்ளை பேரு கிடைக்கும். அதற்கு அதெல்லாம் தரக்கூடியவன் முருகன் ஒருத்தர் தான். சரி, அப்போ அந்த பெண் பிள்ளை பிறந்தது. பெண் பிள்ளை பிறந்த உடனே பெண் பிள்ளைக்கு எல்லாம் முருகன் அடியார்களாகவே அந்த உறவுக்காரர்களாக இருக்கிறாங்க. அந்த பெண் அந்த பெண் குழந்தை முருகனை பார்த்து அந்த முருகனுடைய சந்நிதியின் முன்னால் அந்த குழந்தையை கிடத்தி இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அது பார்க்கும்போது அந்த குழந்தை முருகனை பார்த்து, அந்த முருகன் முகத்தை பார்த்து சிரிக்கிறது. உடனே செட்டியாருக்கு, ஐயா இது தெய்வ குழந்தையாக தான் இருக்கணும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் முருகனை தானே வழங்குறாங்க, அதனால அந்த குழந்தைக்கு முருகம்மைன்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தை வளருது. வளரும்போது சூழல் முழுக்க முருகனை வழிபாடு செய்கின்றவர்களாகவே இருக்கிறார்கள். அதனால அந்த குழந்தைக்கு எது எடுத்தாலும் முருகா 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 முருகான்னு சொல்லி தான் பழக்கம். யாரை பார்த்தாலும் முருகா என்று சொல்லும். அப்பாவை பார்த்தா முருகா சொல்லும், அம்மாவை பார்த்தா முருகா சொல்லும், வெளியில போறவங்களை பார்த்தா முருகான்னு சொல்லும். அதை எடு முருகா, இதை கொடுங்க முருகா, அம்மா பசிக்குது முருகா, சாப்பாடு போடு முருகா, இப்படி எல்லா சொல்லும் முருகா 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 என்று முருகனை மட்டுமே சொல்லியே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த குழந்தை அந்த முருகம்மை. செட்டியாருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, குழந்தை எதையோ சொல்லாம ஆட்டம் போடாம முருகனையே நினைச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்ற போது அதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருக்கு. சரி, அது வளர்ந்து வருகிறார்கள். வளர வளர தான் அந்த வளர்ச்சி, அதில் இருக்கக்கூடிய சிக்கல் அவருக்கு தெரிய வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, எதை எடுத்தாலும் முருகா முருகான்றாங்க. வளர வளர அதில் என்ன பெரிய சிக்கல்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது முருகையன், முருகானந்தம் அப்படின்லாம் வந்தாங்கன்னா, வா முருகா, உட்கார் முருகா அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம பேர் குழந்தை பேரை விட்டு தலையில் அடிக்கிற மாதிரி கூப்பிடுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, அந்த குழந்தை வழக்கமாகவே சொல்லுது எல்லாரையும் முருகானுது. தடியை பார்த்தா முருகா, இதை பார்த்தாலும் முருகா, உலக்க பார்த்தாலும் முருகா, அந்த மாதிரி தான் இருக்குது. காலம் வளருது. உடனே அது என்ன பண்ணாங்கன்னா, உறவுக்காரங்கள்லாம் பெண் வளர்ந்து கொண்டே வருகிறாள். பெண்ணுக்கு நீங்கள் திருமணம் செய்யணுமே அப்படின்னா, திருமணம் செய்யும் போது வர மாப்பிள்ளையும் வா முருகா, உட்கார் முருகா அப்படின்னா வந்த முருகன் கிளம்பி போயிடுறாரு. அந்த பெண்ணுக்கு வாய்ப்பு வரன் அமையவே இல்லை. நெடுங்காலமாக இது ஒரு பெரிய சிக்கல் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் செட்டியார் என்ன பண்ணார், ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தபோது திடீர்னு ஏதோ ஒரு ஆண் வரன் அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் பேர் தனஞ்சயன். அந்த தனஞ்சயன் என்ன பண்ணார்னா, இந்த மகிழ்ச்சி அந்த மாதிரி இருக்கிறதுல எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த திருமணம் செய்த உடனே அவர் என்ன பண்ணார்னா, செட்டியார் உறவுக்காரங்களுக்கெல்லாம் தெரியாமல் 10 நாள் அவரை தனியாக வச்சு அவரை காப்பாற்றினார். என்ன காரணம்னா, உறவுக்காரங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை. இந்த ஒரு நல்ல வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு அமைஞ்சிருச்சுன்னா அப்படின்னு உறவுக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க இல்லையா. அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் ஒதுக்கி வச்சு அதுக்கப்புறம் அந்த பையனை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். தொடர்ந்து முருகா 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 முருகா, அவர்கிட்டையும் அதே தான், கணவன்கிட்டையும் முருகா தான். காலம் போகிறது. அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, செட்டியார் அவர்கள் எல்லாத்தையும் அந்த மருமகன்கிட்ட கொடுத்துட்டு நீ பொறுப்பாக பார்த்துக்கப்பா அப்படின்னு வடநாட்டுக்கு யாத்திரை கிளம்பிடுறாரு. அவங்க குடும்பத்தையும் கிளம்பிடுறாங்க. 1000 இருந்தாலும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பதுதான் அந்த காலத்து பண்பு.
என்னதான் இருந்தாலும் மாமனாரோட சொத்துல உட்காந்து சாப்பிட்றதா அப்படின்னு அந்த காலத்து மாப்பிள்ளை வருத்தப்பட்டார். சரி, அதெல்லாம் அந்த காலம், சரிங்களா? அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, தனஞ்சயன் என்ன பண்ணாருன்னா, நானும் போய் செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்பதுக்காக அவர் கிளம்பிடுறார். இப்போ அவர் கிளம்பும் போது என்ன பண்ணுறாருன்னா, இந்த பெண் இருக்காளே, மனைவி இருக்கா இல்லையா, அதனால் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் அழைச்சி, இவளை நீங்கள் பார்த்துக்குங்க, நான் போய் செல்வம் ஈட்டி விட்டு வருகிறேன் அப்படின்னு அவர் கிளம்பிடுறார். உறவுக்காரங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்னன்னா, இது சொல்லு முருகா, உன்ன மாதிரி முருகன் பக்தி உண்டா? நான் கூட முருக பக்தி தான். ஒரு அண்டா காலி. நானும் முருக பக்தி தான், இன்னொரு குண்டா காலி. இப்படி அந்த பொண்ணுக்கிட்ட முருகா முருகான்னு பேரை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சிலர்லாம் அதை பயன்படுத்தி கொண்டிருந்தாள். கொஞ்ச நாள் கழித்து அந்த தனஞ்சயன் என்கின்றவன் மீண்டு வீட்டுக்கு வரும் பொழுது என்னென்னா, இந்த உறவுக்காரங்களுக்கே இருக்க ஒரு அந்த கூட இருக்கிறவர்கள் கெடுக்கிறது என்பது ஒரு சிறிய சிக்கல். அவன் என்ன பண்ணா, அவங்ககிட்ட போய், உனக்கு தெரியுமா நீ இல்லாத போது உன் பொண்டாட்டி என்ன பண்ணான்னு, 3வது வீட்டில் முருகன் ஒருத்தருக்கான், அவனை பற்றியே இவ சொல்லின்னு இருக்கான், முருகா முருகான்னு சொல்கிறான், போய் கேட்டுப்பாரு அப்படின்னு. அவன் போய் அவனுக்கு என்ன இருந்தாலும் கரைப்பார் கரைந்தால் கல்லும் கரையும் இல்லையா, கல்லும் கரைஞ்சிருச்சு. அவர் போய் நின்று கேட்குறா. அந்த என்ன அவர் வந்துட்டு, வாங்க முருகா, உட்காருங்க முருகா, தண்ணி சாப்பிடுங்க முருகா அப்படின்னா, நீ இனிமேல் முருகா முருகான்னு சொல்லாத அப்படின்னா, ஏன் முருகா சொல்லாதன்னு சொல்கிறேன், திருப்பி சொல்கிறிய, சரி முருகா, உனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன் முருகா. அவருக்கு அந்த, அதாவது நல்ல பாலில் ஒரு துளி விழுந்தா, விஷம் விழுந்தா உடனே அது எப்படி அதற்குரிய வேலையை செய்யுமோ, அதுபோல் அவன் மனசில் ஒரு விஷம் விழுந்துருச்சு. அதனால் அவனுக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் முருகான்னா அது வேற ஏதோ நினைப்பு வருது. அந்த அம்மா முருகா முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவனால் ஆத்திரம், கோபம் வருது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்ன பண்ணா, ஒன்றும் பக்கத்தில் ஏதோ ஒரு கத்தி இருந்து அதை எடுத்து அவருடைய கையை வெட்டிட்டான். அந்த அம்மா கையினுடைய அந்த கை வெட்டுப்பட்டு அந்த கை கீழே உதிர்ந்து கீழே கிடக்குது. அந்த அம்மாவுக்கு வேற என்ன தெரியும், வேற ஒன்றும் சொல்ல, அப்பவும் முருகா 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 தான் சொல்லிச்சு. அந்த முருகா முருகா முருகான்னு 3 தடவை கூப்பிட்ட உடனே அந்த முருகன் சும்மா இருப்பானா? அந்த குழந்தை எத்தனை நாளா முருகா முருகான், ஒரு தடவை முருகான்னு சொன்னா கோடி கோடி கொடுக்கறக்கூடிய அந்த முருகன் குழந்தையிலிருந்து முருகா முருகான்னு சொல்லி இருக்கும்போது அவளுக்கு ஒரு சிக்கல்னா, முருகன் சும்மா இருப்பானா? முருகன் என்ன பண்ணா, நேரில் வந்துட்டான், காட்சி கொடுக்குறான். நேரில் வந்து காட்சி கொடுத்து, நீ உனக்கு அருள் பாலிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணா, உடனே அந்த கை, வெட்டுப்பட்ட கை வளர்ந்து விட்டது. சார், இது கதை இல்லை, நடந்த நிகழ்வு. வெட்டுப்பட்ட கை வளர்ந்தது. இல்லை, கை தட்டலாம், உங்களுக்கு கையில் ரேகையெல்லாம் அழிஞ்சிடாது. கை விரல்கள், கை நீங்கள் போகும்போது பத்திரமா உங்கள் கையில் தான் இருக்கும். நான் வெட்டுப்பட்ட கை வளர்ந்தது. அந்த முருகன் என்ன பண்ணுறான், அந்த முருகனுடைய காட்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த முருகம்மையார் பார்க்குறாங்க. அந்த முருகனுடைய அந்த காட்சியவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த முருகனவே கண்கொள்ளா காட்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த முருகன் கையில் ஏதோ ஒன்று இருக்குது, அதையே ஒரு முருகன் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு முருகன் கேட்குறார். கையில் அதெல்லாம் அப்புறம் நீ வா, நான் அருள் பாலிக்கிறேன், உனக்கு முத்தி கொடுக்குறேன், நீ வா அப்படின்னு கூப்பிட்றேன். கவனிக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுங்களா, அந்த காலத்து பெண், அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியாது. அந்த பெண்ணு சொன்னா, முருகா நான் மட்டும் வந்தால் நல்லா இருக்காது, என் கணவனோடு நான் வரணும்னு சொன்னான். அந்த பண்பு சார், தன் கையை வெட்டிய கணவனாக இருந்தாலும் கூட அவன் தவறை மன்னித்து அவனையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாங்கு அந்த காலத்து பெண்களுக்கு உண்டு. அந்த பெண்களுக்குரிய நாளில் தான் இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு பெண்கள் தினம் இல்லையா? எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. பெண்கள் தினம் பரவாயில்லைங்க சார், கொண்டாடுறாங்க. யாராவது ஒருத்தர் ஆண்கள் தினம் என்னைக்கும் சொல்லுங்க பாப்போம். தேதியே தெரியாது.
ரொம்ப பாவப்பட்டவங்க நாம தான். மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெண்கள் தினம், இங்க கொண்டாட்டம் அங்க கொண்டாட்டம், அங்க ஒரு நியூஸ், இது டிவி சேனல்ல விருது கொடுக்குறான், அது கொடுக்குறான். ஆண்கள் தினம் ஆளே காணும், யாரும் கேட்கறதே கிடையாது. அது என்னைக்கு வருதுன்னு கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு வேணா செய்தி கொண்டா நினைவில் வச்சுக்கோங்க, நவம்பர் 19 ஆண்கள் தினம். சார் என்னைக்காவது குறிச்சு வச்சுக்கோங்க சார். நீங்களும் நானும் வேணா உங்களுக்கு நான் அந்த இது வாழ்த்துக்களை பரிமாறிக்கலாம் நம்ம. ஆனா அந்த பெண்ணுடைய பாங்கு பாருங்க, பண்பு பாருங்க. அந்த கணவனோடு வந்தா தான் நான் வருவேன்னு சொல்லு. முருகப்பெருமான் சரி வா அப்படின்னு அழைச்சிட்டு போறாங்க. அப்போ அந்த அம்மா, முருகா அந்த கையில இன்னும் வச்சிருக்காது என்னது, ஒரு நூல் இருக்கு, என்ன தெரியுங்களா? அவர் கையில ஒரு நூல் வச்சிருக்காரு. என்னது? என்ன? திருமுருகாற்றுப்படை என்னும் நூல். முருகப்பெருமான் தன் கையில வைத்திருக்கக்கூடிய நூல் எது தெரிஞ்சா திருமுருகாற்றுப்படை என்கின்ற நக்கீர பெருமான் பாடிய அந்த நூல். அப்போ அது எவ்வளவு ஆற்றல் நிறைந்த நூலா இருக்கும். அதனால்தான் இந்த கதையை சாதாரணமா இல்லைங்க, பாம்பன் சுவாமிகள் இதே பாடலை அந்த பாடல்ல முருகம்மையாரோட வரலாறை சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பழைய அடியார் அவர்கள் அதுக்கு பாடும்போது, ஒரு முருகா என்று என் உள்ளம் குளிர உவந்து உடனே வரு முருகா என்று வாய் வெறுவா நிற்ப கை இங்கனே தரு முருகா என்று தான் புலம்பா நிற்ப தையல் முன்னே திருமுருகாற்று படையுடனே வரும் சேவகனே. யார் முன்னால நிற்கிறாங்க? முருகா வாய் வெறுவா நிற்ப தையல், என்ன முருகா 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 என்று வாய் வெறுவா நிற்கும் தையல் முன்னே எப்படி நின்றார்? திருமுருகாற்று படையுடனே வரும் சேவகனே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சார் திடீர்னு ஒரு வேலைன்னு கூப்பிடுறாங்கன்னா என்ன பண்ணீங்க? ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு வேலை புக்கோட என்னது அப்படின்னு எட்டி பார்க்க போயிட்டீங்களா? அது போல முருகப்பெருமான் என்னவோ பிரச்சனையாச்சே அப்படின்னு கையோட அவர் படிச்சுட்டு இருக்காராம் சார். அப்ப எப்பவுமே திருமுருகாற்றுப்படையை எப்பொழுதும் படித்து கொண்டே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதே காட்சியோடு முருகம்மையாருக்கு காட்சி கொடுத்திருக்கிறான். அப்போ அந்த நூல் எவ்வளவு உயர்ந்த நூல். அதாவது நமக்கு கிடைக்கப்பெற்ற நூல்களிலேயே 2 நூல்கள் முருகனுடைய ஆட்சி நேரடியாக பார்க்கக்கூடியது. ஒன்று இந்த திருமுருகாற்றுப்படை, இன்னொன்று முருகனே மெய்ப்பு பார்த்த கந்தபுராணம் என்கின்ற நூல். குமரக்கோட்டை முருக பெருமான் அவர் உட்கார்ந்து ப்ரூஃப் பார்த்திருக்கார் சார். தினமும் அந்த கச்சியப்ப முனிவர் அவர்கள், கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒவ்வொரு நாளும் கந்தபுராணத்தை எழுதி எழுதி ஓலைச்சூடி அங்கே வச்சுட்டு படுத்துருவார். மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த ஓலைச்சுவடியில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கும். சார் கதவு மூடப்பட்டதில் யார் உள்ள போய் திருத்திருப்பார்? முருகப்பெருமான் தான் திருத்தினார். அப்படி 14,000 பாடலும் முருகப்பெருமான் திருத்தி கொடுத்திருக்கிறார் என்கின்ற வகையில் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய நூல் கந்தபுராணம். அப்பொழுது அது மட்டும் இல்லாமல் அவர் கையிலே வச்சிருக்கிற ஒரு நூல் திருமுருகாற்றுப்படை, அது அங்கே இருக்கு. அப்போ அது அதனுடைய உயர்வு என்னன்னு நமக்கு தெரியுது இல்லையா? அந்த உயர்ந்த நூலை பற்றிய சிந்தனையைத்தான் நாம் இப்போது செய்ய போகிறோம். சார் அந்த நூலை பற்றிய சிந்தனை என்று சொல்வதற்கே எவ்வளவு நேரம் ஆச்சு. அது எவ்வளவு பெரிய நூல். அந்த நூலில் இன்னும் நிறைய விவரங்கள்லாம் இருக்கு. இந்த நூல் ஏன் வந்ததுன்னு ஒரு வரலாறு உண்டுங்க. அதில் வரலாறுகளில் நிறைய குழலுபடிகள் குழப்பங்கள்லாம் உண்டு. ஒரு வழக்கமாக என்ன நிறைய பேருக்கு தெரியாத அந்த கதையெல்லாம் நம்ம இந்த பொய்க்கதைகள்லேருந்து நம்ம கொஞ்சம் நகர்ந்துடணும் இல்லையா? உண்மை எதுன்னு நமக்கு தெரியணும். நக்கீர பெருமான் பாடிவது வரலாறு. இந்த திருமுருகாற்றுப்படை படையை ஏன் நக்கீரர் பாடினார் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, புனைவு கதை. குறிப்பாக சொல்கிறேன், வேகமாக சொல்கிறேன். அவர் நக்கீர பெருமான் தான் ஒரு இடத்துல நின்று குளக்கரையில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். அந்த குளக்கரையில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு இலை கீழே விழுந்திருக்கு. ஒரு இலையில் அதில் என்ன ஆச்சரியம்னா அவர் பார்த்துட்டே இருக்கார், தண்ணி பக்கம் இருக்கிறது மீனாக இருக்குது,
நிலத்து பக்கம் இருக்கிற இலை வந்து பறவையா இருக்கு, ரெண்டும் இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கா. அப்புறம் திடீர்னு இதுவாகுது. இந்த காட்சி புதுசா இருக்கேன்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். யாரு? நக்கீரர். அவர் பூஜை பண்ற நேரத்தில் இந்த காட்சியை பார்க்கறார். இந்த பூஜையை விட்டுட்டு அதை பார்த்துட்டு இருக்கார். உடனே வந்து ஒரு பூதம் அதை பிடிச்சிக்கிட்டு போயிட்டார். அந்த பூதம் வந்து நக்கீர பெருமானை கொண்டு போய் ஒரு குகையில அடைச்சிருச்சு. உள்ள போன உடனே உள்ள இருக்கிற மற்ற புலவர்களும் இவர் கண்ணாமணம் திட்டுறாங்க நக்கீரரை. யோ ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு. ஏன் அப்படின்னா அந்த பூதத்துக்கு இருக்கிற பழக்கம் என்னன்னா, யார் யாரெல்லாம் பூஜை பண்ணும்போது பூஜையை விட்டு வேற எங்கேயோ பார்த்துன்னு இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்துன்னு போய் வச்சு 1000 பேர் ஆனதுக்கு அப்புறமா சாப்பிட்டுருமா. 1000 பேர், அதாவது 1000 பேர் ஆனா 999 பேர் இருந்திருக்கிறாங்க. 1000வது ஆளு நக்கீரர். இவரு கூட்டு போய் வச்சிருக்கிறார். இப்ப நமக்கு என்ன பயம் வரணும்னா, நாம பூஜை பண்ணும்போது என்ன பண்றோம்? காலையில பூஜை பக்கம் போய் இந்த பக்கம் ஒன்று பார்க்குறோம், அந்த பக்கம் முருகா சட்னி ஆச்சா, கந்தா இட்லி வச்சிட்டியா கேட்கணுமா? அப்படின்னா எந்த பூதம்? அந்த பூதம் நம்மளை சீண்டாது. ஏன்னா இது ரொம்ப மோசமானது ஆளு, இதை சீண்டி பிரயோஜனம் இல்லை. அதான் பட்டினத்தார் சொன்னா, கையொன்று செய்ய விழியொன்று நாட செவியொன்று கேட்க விரும்பும் ஞான் செய்கின்ற பூஜை எவ்வாறு கொள்வாய்ன்னு பாட்டு வரும். அதெல்லாம் அது நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இதை போய் நீ பூஜைன்னு எடுத்துக்கிற பத்தியா, அதுதான் உன்னுடைய கருணை தன்மைன்னார். சரி கதைக்கு வருவோம். அவர் 1000 பேர் இல்லை 999 பேர் வந்தாச்சு. இதில் 1000வது ஆளாக இவ்வளோ உள்ள கூட்டு வச்சுட்டாங்க. அவங்க திட்டுறாங்க, ஏன் 1000வது ஆளாக நீ வந்து மாட்டிக்கிட்ட, அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்னை சாப்பிட்ரும் போல இருக்கு பூதம்ன்ட்டு. பூதம் வந்து குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்கு. அது கூட பாருங்க ரொம்ப நல்ல பூதமாக இருக்கு. போய் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. குளிச்சுட்டு வரேன் போயிருக்கு. அது வரைக்கும் இருக்குன்னொடனே இவங்க எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த நக்கீரர் வந்து உடனே அந்த திருமுருகாற்றுப்படையை பாடியதாகவும், அந்த பாடல் பாடியதுனாலே அந்த முருகப்பெருமான் வேல் அந்த குகையை இடித்து அந்த புலவர்களை மீட்டதாகவும் ஒரு வரலாறு உண்டு. அது வந்து இந்த வரலாறு இதில் நிறைய குறைபாடுகள்லாம் உண்டு. என்ன காரணம்னா, நக்கீரர் அந்த மாதிரி ஆள் இல்லை முதல்ல. ஆச்சா, அதோட ஒரு மிகப்பெரிய இதில் என்னன்னா, அது ஒரு புனைவு கதை. இதில் வந்து உண்மை இல்லைன்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த கதையில் ஒரு பாதி என்ன உண்மையாக இருந்திருக்கலாம். என்னன்னா, பிற்காலத்தில் யாரோ ஒருவர் இந்த மாதிரி இருந்து அப்போ அவர் என்னை காப்பாத்துன்னு முருகாற்றுப்படையை பாராயணம் செய்ததுனால முருகன் வேலை விட்டுருக்கலாம். ஆனால் நக்கீரரே அந்த நேரத்தில் தான் திருமுருகாற்றுப்படை பாடினார் என்பதற்கு வரலாறுகள் இல்லை. ஏன்னா அதெல்லாம் சான்றுகள் இல்லாத புனைவு கதைகளாக இருக்கு. அதனால அந்த புனைவு கதைகள் எல்லாம் நம்ம ஒதுக்கிடுவோம். ஆனால் இதற்கு உரிய அடிப்படை என்ன என்று சொன்னால், இறை திருவருளை பெறுவதற்காக வேண்டி நிற்கக்கூடிய அருள் ஆற்றல்களை வேண்டி நிற்கக்கூடிய அடியார்களை, அருளாற்றல் ஏற்கனவே பெற்ற அடியார்கள் வழிநடத்துவதற்காக உருவாக்கப்பட்ட நூல் தான் இந்த திருமுருகாற்றுப்படை. இப்போ இந்த நூலில் பார்த்தீங்கன்னா, அதனால தான் வந்து இந்த பாடல் பாடும்போது அதற்கு இந்த திருமுருகாற்றுப்படைக்குன்னு ஒரு திருவள்ளுவருக்கு திருவள்ள மாலைன்னு ஒன்று உண்டு. அதுபோல திருமுருகாற்றுப்படைக்குன்னு ஒரு மாலை உண்டு. அந்த ஒரு 10 பாடல் பின்னால் சேர்த்தவர்கள் அந்த பாடலை போற்றி பாடுகின்ற ஒரு பகுதி. இன்னம் ஒருகால் எனதிடும்பை குன்றுக்கும் கொல்னவில்வே சூழ்கறிந்த கொற்றவா முன்னம் பணிவே நெடுங்குன்றம் பட்டுருவ தொட்ட தனிவேலை வாங்கத்தகும் அப்படின்னு அந்த பாடல் வரும். அது என்னன்னா, ஏற்கனவே ஒரு தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுபோல என்னுடைய பிரச்சனை என்னன்னா, மலை போல குவிஞ்சு கிடக்கு, என்னுடைய இன்னலை நீ போக்குவதற்காக உன் வேலை மறுபடியும் எடுக்க வேண்டிய வேலை வரும் போல இருக்கு சாமி, அது கொஞ்சம் வேலையெல்லாம் தூசி தட்டி எடுத்து வச்சுக்கோன்னு பாடுறாங்க. இன்னும் ஒரு கால் எனதிடும்பை குன்றொக்கும் கொல்நவில் வேல் குன்றம் தடித்து கொற்றவான்னு பாடுற வரும். சரி, அதெல்லாம் அந்த இதில் ஒரு, ஏன்னா நேரம் குறைவாக இருக்குன்றனால வேகமாக, ஏன்னா திருமுருகாற்றுப்படைன்னு சொல்லிட்டு அந்த நூலில் இருக்கக்கூடிய அழகுகளில் சிந்திக்காமல் நம்ம போகக்கூடாது. இந்த திருமுருகாற்றுப்படையில் அவர் தொடங்குகிறார் அந்த பாடல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உலகம் உவப்ப வலன் ஏர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அவரொளி உருணர் தாங்கிய மதனுடைய நோந்தாள் செருணர் தேய்த்த செல்லுரை தடக்கே மறுவில் கற்பின் வாழ் நுதன் கணவன் மாள் அப்படின்னு பாடல் போகுது. பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்லிட்டேனா? சரி, வெரிஃபை பண்ணிக்கிறீங்க. மொத்தம் 317 அடிகள் இருக்கக்கூடிய நூல் இது. சிறியனுக்கு மனனம்,
முழுமையாக மனனம். ஏன்னா எங்களுடைய தாத்தாவும் என்னுடைய தந்தையாரும் எங்களை வழி நடத்தியது அப்படி. என்னுடைய தாத்தா வாரியார் சுவாமிகள், என்னுடைய தந்தையார் அவர்கள் சத்தியவேல் முருகனார். இவர்கள் எங்களை வழிநடத்தி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. அதனால திருமுருகாற்றுப்படை முழுமையாக நான் என்னுடைய பணிக்கு நான் காரில் போகும்போது, ஆஃபீஸ்க்கு போகும்போது அதை சொல்லிட்டு போயிடுவேன், அதுக்குள்ளே முடிச்சிடுவேன். அது ஒரு பழக்கத்தில் வந்ததுன்னா நம்மளால் செய்ய முடியும். ஆனால் நம்ம செய்யறதில்ல, அதுதான் பிரச்சனை. இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அந்த நூலினுடைய சொல் ரொம்ப கடும் தமிழ். அந்த காலத்து இருந்த தமிழ். அது இதுக்கு 2000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த தமிழ்னா யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னால் நம்ம ஒரு 60 வருடங்களுக்கு 1960களில் இருந்த தமிழுக்கு இப்போ இருக்கிற தமிழுக்குமே நிறைய வித்தியாசம் இல்லையா? அப்போ அந்த காலத்து தமிழ்னா நமக்கு அதில் சிக்கல் என்னன்னு புரியுது. இப்போ அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த பாடலில் போனீங்கன்னா உள்ள ஒரு பாடல் வரும். என்னன்னா, சேவடி படரும் செம்மல் உள்ளமொடு அப்படின்னு ஒன்று வரும் பாடல். நலம்பொறி கொள்கை புலம்புரிந்து உரையும் செலவு நீ நயந்தனை ஆயின் பல உடல் நன்னர் நெஞ்சத்து இன்ன செய்வாய்ப்ப இன்னே பெருதி நீ முன்னிய வினையே அங்க இருக்கும், பின்னால வரும். அதுல அதாவது என்னன்னா, முருகப்பெருமானாகிய சேவடி, சே என்கிற சொல் முருகனை குறித்தது. சேய் என்னால் குழந்தைன்னு அர்த்தம். சே என்றால் அதாவது சேயோன் அப்படின்னு சொல்றதே முருகனையும் குறிக்கும் சிவபெருமானையும் குறிக்கும். சே என்றால் எருதுன்னும் பொருள். எருது ஏறி இருக்கக்கூடிய வாகனமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அதனால சேயோன் என்ன முருகனையும் இது சிவபெருமானையும் குறிக்கும். சேய் என்று சொன்னால் குழந்தையாகிய முருகனையும் குறிக்கும். அதனால சேயோன் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு பெரிய பேர் உண்டு. இப்போ உடனே என்ன சார், ஆமாம் சார், படம் கூட பார்த்தோம் சார், ட்ரெய்லர்லாம் வருது, பார்த்துட்டு இருக்கோம் அப்படி. இனிமேல் தான் படம் வரப்போகுது சேயோன்னு. அதை எல்லாம் தமிழை பயன்படுத்திக்கிறாங்க, வாழ்ந்தா சரி. அப்போ சேவடி படரும் செம்மல் உள்ளமொடு நலம் புரி கொள்கை புலம் புரிந்து உரையும் செலவு நீ நயந்தனை ஆயின். நக்கீரர் பெருமான் அந்த அருள் பெற விரும்புகின்ற அடியாரை பார்த்து பேசுகிறார். அவர் என்ன, செலவு நீ நயந்தனை ஆயின். செலவுன்னா நமக்கு என்ன தெரியும் சார், நமக்கு வந்த வருமானம், அதை அந்த காசை இன்னொரு இடத்துல செலவு பண்றதுன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? செலவு என்கின்ற தமிழ் சொல்லுக்கு பயணம்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, செலவுனா பயணம். அந்த காலத்துல செலவு அப்படின்னு சொன்னா பயணம்னு அர்த்தம். அப்போ அந்த நக்கீரர் சொல்றாரு அந்த அடியார்களை பார்த்து, செலவு நீ நயந்தனை ஆயின். நீ முருகப்பெருமான பார்க்கதற்காக வரணும்னு நினைக்கிறியா, விருப்பப்படுறியா, பயணம் செய்யணும்னு விருப்பப்படுறியா? நயந்தனை ஆயின் நன்னர் நெஞ்சத்து. நீ என்னைக்கோலாம் போகாத, இன்னைக்கே உனக்கு வழிக. இன்னசை வாய்ப்ப இன்னே பெருதி நீ முன்னிய வினையே. இன்னைக்கே நீ விருப்ப, வினைனா செயல்னு அர்த்தம். நீ என்ன நினைக்கணும், செயல் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை இன்னைக்கே நீ பெற முடியும். இன்னே பெருதி நீ முன்னிய வினையே. உனக்கு வழி காமிக்கிறம்பா, நீ கவலைப்படாத. வழியை தேடி போயிட்டு இருக்காங்க, அது போயிட்டாங்க. அப்போ முருகனை தேடி போயிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, நீ யாரை தெரியுமா உனக்கு நான் வழி காமிக்கிறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். நான் உனக்கு பாட்டுடை தலைவனை அறிமுகப்படுத்துறேன்னு ஆரம்பிக்கிறார். உலகம் உவப்ப வலன் ஏர்பு தெரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு. இந்த 2 வரிக்கு மட்டுமே ஒரு வாரம் சொற்பொழிவு செய்யலாம், அவ்வளவு பொருள் பொதிந்த வரிகள். ஆரம்பிக்கிறார். உலகம் என்பது மங்கள சொல். இலக்கணத்திலே ஆரம்பிக்கும் பொழுது மங்களமாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் இலக்கணம் சொல்வது. உலகம் என்பது மங்கள சொல். அந்த உலகத்தை ஆரம்பிக்கிறார், அதுல தான் ஆரம்பிக்கிறார். இதுல என்ன கவனிக்கணும்னா,
நிறைய பேருக்கு இன்னொரு தெரியாத செய்தி ஒன்று சொல்றேங்க. இந்த பாட்டு, இந்த முதல் வழி இருக்கு பாருங்க, இந்த முதல் நம்ம பெரிய புராணத்தை நமக்கு தெரியும். பெரிய புராணத்தில் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உடனே நமக்கு தெரியும். அதில் என்ன கவனிக்க வேண்டியது என்னன்னா, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் யார் சொல்லி ஆரம்பிச்சாரு? சிவபெருமான் தில்லை உள்ளே இருந்து அசரீரியாக அடியெடுத்து கொடுக்க சேக்கிழார் பாடினார் இல்லையா, உலகலாம் உணர்ந்து. அதே போல திருப்புகழை பாடுவதற்காக முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்தார், முத்தை தருன்னு அடியெடுத்து கொடுத்தார். அங்க மட்டும் இல்ல சார், இங்கேயும் அதே தான் பண்ணாரு. முருகப்பெருமான் இந்த திருமுருகாற்றுப்படையை பாடுவதற்காக நக்கீரருக்கு முதல் அடி எடுத்து கொடுத்தது முருகப்பெருமான். இந்த உலகம் ஓப்பன் சொல்றது முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க நக்கீரர் பாடியது. இது யாரோ நான் சொல்லல சார், பின்னால அருணகிரிநாதர் சொல்லுகிறார், வள வாய்மை சொற்பிரபந்தம் உலகீரனுக்கு உகந்து மலர்வாய் இலக்கணங்கள் இயல்பு ஓதி. அவருக்கு என்னன்னா இலக்கணம் சொல்லி கொடுத்தாராம். வளவாய்மை சொற்பிரபந்தம் உலகீரனுக்கு உகந்து, யாரு? முருகப்பெருமான். அவரே உகந்து மலர்வாய் இலக்கணங்கள் இயல்பு ஓதி அடிமோனை சொற்கினங்க உலகாம் உவப்ப என அருளால் அளிக்கும் கந்த பெருமானே. திருப்புகழ் சார், சுவாமிமலை திருப்புகழ்ல சொல்கிறார். அப்போ அது என்னன்னா, அடிமோனைனா முதல் அடி எடுத்து கொடுக்கிறாரா. அடிமோனை சொற்கினங்க உலகாம் உவப்ப என்று அருளால் அளிக்கும் கந்த பெருமானே என்று சொன்னால், முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்து அந்த சொற்களை வைத்து உருவாக்கப்பட்ட நூல் இந்த திருமுருகாற்றுப்படை. அந்த உலகம் உவப்ப அப்படின்னா, உவத்தல் என்பது தன்னுடைய மகிழ்ச்சியை குறித்தது. இந்த உலகம் எதை கண்டு உவக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை அவர் சொல்றார், வலன் ஏர்பு திரிதரு. இந்த அது ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி இருப்பார்ன்றதுக்கு ஒரு உவமையை காட்டி தான் ஆரம்பிக்கிறார். இந்த முருகப்பெருமானை அவனுக்கு அறிமுகப்படுத்தணும். அதை அறிமுகப்படுத்தும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முருகப்பெருமான் எப்படி இருப்பார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு ஒரு உவமையை காமிக்கிறார். இந்த உவமை எதை வச்சு காமிக்கிறாருன்னா, இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் எது என்று சொன்னால், காலை எழுகின்ற அந்த கதிரவனை பார்த்து. சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா சார், எங்கள் வீட்டு பையனை கேட்டு பாருங்க சார், ஐயோ விடிஞ்சிருச்சா காலங்காத்தால எழுப்புறீங்களே அப்படின்னு தானே சொல்றாங்க. ஆனா உலக இயல்பில பார்த்தீங்கன்னா, உயிர்களுக்கு எது உவகை என்று சொன்னால், ஞாயிறு ஆகிய கதிரவன் எழுவதுதான் உலகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊவகை. சார் நீங்க வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க, எலெக்ஷன் டைம் வேற, எனக்கு பயமா இருக்கு. நீங்க அதற்கு நான் பொறுப்பு இல்லை. எது உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழகு காட்சிங்க. இன்னைக்கும் நீங்க கவனிக்கிறீங்களே, நீங்க கவனிப்பீங்க, கன்னியாகுமரியில் எத்தனை பேர் நிக்கிறான்? காலையில இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு. சும்மா பார்க்கறதுக்கு அப்புறம் அது ஒரு மகிழ்ச்சி. என்னன்னா அந்த காட்சியினுடைய அழகு, அந்த அழகை பார்க்கும் பொழுதே அதுல அவனுக்கு ஈர்ப்பு ஏற்படுது. அதை விட முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏன் நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒளி வந்தா ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே இருள் துன்பத்தை கொடுக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இருட்டில் நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்க காலை கடிக்காம இருந்தா இருக்குது, காலை மிதிக்காம இருந்தா உண்டு இல்லையா? ஃபுல்லா இருட்டா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? பயந்துருவீங்க. சில நேரங்களில் சில நாடுகளில் நீங்க பார்த்தீங்கன்னா கதிரவனே வராது இல்லையா, இருட்டா இருக்கும். சில சில நாடுகளில் 15 நாளுக்கு சூரியன் வராது சார், அந்த மாதிரிலாம் நாடுகள்லாம் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, அந்த இருள் இருக்கு பாருங்க, அந்த இருள் அப்படியே சூழ்ந்துகிட்டு இருக்கும். அப்ப இருள் சூழ சூழ என்ன ஆகும்னா, நமக்கு அது துன்பத்தை தான் கொடுக்கும். அதனால்தான் உடனே ஒரு பெரிய ஒளி வந்தா ரொம்ப மகிழ்ச்சி. சார் கரண்ட் போச்சுன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டம்.
இப்போ இன்வெர்டர்லாம் இருக்கு, இப்போல்லாம் நிறைய பேர் யூபிஎஸ் வீட்டில் வச்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் கரண்ட் இல்லை. அப்போ கோச்சுனா உடனே என்ன பண்ணுவாங்க, முதல் வேலை என்ன பண்ணுவாங்க நம்ம ஆட்கள், என்ன பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கா பாருன்னுவான். நான் தனக்கு பிரச்சனைன்னா இல்லை, அவனுக்கும் போயிடுச்சா அப்போ போதும், அவனுக்கு 2 கண்ணு போனால் போதும். ஆனால் உடனே என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல வெயிலில் கரண்ட் போயிடுச்சு, சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியல, பேட்டரியும் டெட்டு, என்ன பண்ணுவீங்க, கரண்ட் வந்தோடனே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் இல்லை? ஒளி வந்தால் சந்தோஷம் வரும் சார், ஒளி வந்தால் சந்தோஷம் வரும் இல்லையா? அப்போ ஞாயிறாகிய ஒளி ஒரு சின்ன லைட் இல்லை சார், அது எவ்வளோ பெரிய ஒளின்னா மிகப்பெரிய ஒளி. அது வந்த உடனே என்ன ஆகும்னா உலகம் உவக்குமா. அது எந்த அளவுக்கு உலகம் உவக்கும்னா ஒரு தாமரை எப்படி மலருமோ அது போல மலருமா. அப்போ அந்த வலன் ஏற்பு திரிதரு அப்படின்னா இதுல என்ன, இந்த மலை பக்கத்துல இருக்கிற சூரியன் இருக்கு இல்லையா, மலை பக்கத்துல சூரியன் வருது. நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. 2 மலைக்கு பக்கத்துல சூரியன் வந்தா உடனே நம்ம மகிழ்ச்சி அடைவோம்னு நினைச்சிடாதீங்க. அவர் நக்கீரர் என்ன சொன்னாருன்னா, அது இல்லப்பா அழகுன்னாரு. எங்க தெரியுமா அழகு இருக்குன்னாரு, கடல்ல போய் பார்க்கிற அழகு இருக்கு பாரு, அதுதாயா மிகப்பெரிய அழகுன்னாரு. அது எப்படின்னா அதுக்கு அந்த அந்த ஓமை எடுத்ததே ஒரு மிகப்பெரிய அழகுங்க. அது அவ்வளவு பொருள் புதிந்த நிலை. என்னன்னா காலையில அந்த நல்ல எழுகதிர் வருகின்ற நேரம், ஏன்னா நான் தமிழில் தான் சொல்லணும், நம்ம வடமொழியில் சொல்லிட்டோம்னா சிக்கல் ஆயிடும். எழுகதிர்னு சொல்லிப்போம், உதயசூரியன்னா பிரச்சனையாயிரும். எழுகதிர் காலையில கதிரவன் எழுகிறார். அந்த கடல் பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் இருக்கும் இல்லையா, காலையில நீல நிறம். அந்த சூரியன் மெதுவாக மேலே வருவார் இல்லையா, மெதுவாக மேலே வர்றார். அந்த ஒளி நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ ஒளி எங்க இருக்குன்னே தெரியாது, ஆனால் ஒரு வெளிச்சம் இருக்கும். நீங்க ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது ஒளி இருக்கும், ஆனால் அந்த வெளிச்சம் மட்டும்தான் தெரியுமே தவிர அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அந்த நிலை அது கருக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப விடியல்ல கிராமத்து பக்கத்தில் சொல்லும்போது கற்கல்ல பாரு அப்படின்வாங்க இல்லையா, அது ஒரு வெளி இருந்தும் இருளும் இருந்த மாதிரி ஒரு நிலை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் அந்த கடல் அப்படியே நீல நிறத்தில் இருக்கும் இல்லையா, நீல நிறத்தில் இருக்கும். அப்புறம் அந்த அப்படியே அந்த ஒளி மேலே அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக மேலே வரும். அது மேலே வரும்போது என்னென்னா அப்படியே சிகப்பாக இருக்கும் இல்லையா, சிகப்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வரும்போது அந்த சிகப்பு அப்படியே நிறம் மாறி மஞ்சளாக மாறும். மஞ்சளா மாறின அந்த சூரியன் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்சம் மேலே ஏற வெள்ளையா மாறிடும். இது நம்ம பார்க்குற காட்சி, இது அற்புதமான எழில் காட்சி. அது என்ன சொன்னார்னா, அது எப்படி இருக்கு தெரியுமா, அந்த முருகப்பெருமான் வந்த மாதிரி இருக்குன்னாரு. எப்படி சார் அது, இதுக்கும் முருகப்பெருமானும் என்ன சம்பந்தம்? அவருக்கு சொல்றாரு, வாப்பா உட்காரு சொல்றேன். இந்த நீல நிறத்துல கடல் இருக்கு, அதுல மெதுவா ஒரு ஒளி வருதா, இந்த நீல நிறம் இருக்கு பாரு, அப்படியே மயில் மாதிரி இல்லை உனக்கு, மயிலை பார்த்த மாதிரி இல்லை, மயில் அந்த சிகப்பு அந்த நீல ஒளி அதுல இருந்து அப்படியே மெதுவா மேல ஏறி 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 வருது. அந்த சிகப்பா இருக்கா சிவப்பா இருக்கா, இந்த சிவப்பு உடனே என்னன்னா இதுல கவனிக்க என்னன்னா, இது அப்படியே மேல மேல ஏறி 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 வர, நீ யோகத்துல ஏறி ஏறி வர உன்னுடைய அனுபவம் அப்படியே வெள்ளையா மாறிடும்டான்னாரு. யோக காட்சிங்க, அது சும்மா இல்லை. அது ஒரு குறிப்பா சொல்லிடுறேனே, யோகம் செய்பவர்கள் முயற்சி அது செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல சார் நான் கடவுளை வெளியில தேடினதெல்லாம் போதும், உள்ள தேடுறேன், தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டோனேன்னு சொன்னாங்க இல்லையா அப்பர் பெருமான். அப்போ உள்ள தேடுறாரு. உள்ள தேடும் போது அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் ஆரம்பிக்கும் போது அதற்கு நல்ல முறையிலே அவர்கள் பயணம் செய்கிறார்கள். செலவு நீ நயந்தனைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த செலவு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, அதனுடைய முதல் அனுபவம் என்னன்னா ஒலி அனுபவம் இருக்கும். ஒலினா சத்தம் இல்லையா, ஒலி அனுபவம். அது விதவிதமான சத்தம் நமக்கு கேட்குமா, உங்களுக்கு மட்டும் கேட்கும், மற்றவங்களுக்குலாம் கேட்காது. அதுக்கு பேர் தசநாதம்னு சொல்லுவாங்க. தசநாதம் 10 விதமான ஒலிகள் கேட்கும். அது ஆரம்பிக்கும் பொழுது மணி ஓசை போல கேட்கும், மணி அடித்தது மாதிரியே இருக்கும்.
சார் கோயில் மணி அடித்த மாதிரியே இருக்குது சார், ஆனால் எனக்கு மட்டும் கேட்குது, மற்றவங்களுக்கு கேட்கல. அப்படின்னா அந்த யோக நிலையில் ஒரு ஒழுங்காக இருக்காருன்னு அர்த்தம். அப்படி ஒவ்வொன்றா இருக்கும். அதுக்கு ஒரு பாடலே இருக்குது திருமந்திரம். மணிகடல் யானை வளர்குழல் மேகம் அணி வண்டு தும்பி வளை பேரிகை யாழ் தனிந்தெழு நாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாதே. திருமந்திரம் சார், அனுபவத்தை கொட்டி கொடுக்குது. அப்போ என்னென்ன, ஆரம்பிக்கும் போது மணியில் இருக்கும், அதுக்கப்புறம் கடல் சத்தம் ஓசை இருக்கு பாருங்க, அது கேட்கும், அப்புறம் யானை பிளிறுவது போல இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா வருமா. அது என்னன்னா, அது தனியாக எல்லாருக்கும் கேட்காதான், அது ரொம்ப உனக்கு மட்டும் கேட்கும். இப்போ இந்த வாக்மேனில் வச்சுக்கிறாங்கல்ல காதில், இந்த ப்ளூடூத்தில் வச்சுக்கிறீங்களா, அது மாதிரி உங்களுக்கு மட்டும் கேட்கும். அது என்ன, அது மாதிரி அதுக்கு அந்த காலத்தில் அதுக்கு பேர் என்ன, தனிந்தெழு நாதம், உங்களுக்கு மட்டும் கேட்கும். அப்போ அந்த அனுபவத்தில் ஒழுங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த அனுபவத்தில் அவங்க மேலே ஏறுறாங்களாம். தனிந்தெழு நாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாது. அப்போ ஒளி முதல்ல வரணும், அதுக்கப்புறமா தான் பார்வைக்கு இருக்கக்கூடிய ஒளி கிடைக்கும். சரிங்களா? அந்த ஒளி கிடைக்கும் போது அதில் என்னன்னா, அந்த ஒளி முதல்ல நீல நிறத்தில் இருக்கும். அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அனுபவம் ஏற ஏற, பக்குவம் ஏற ஏற அந்த நீல ஒளி சிகப்பு ஒளியாக மாறும். அந்த சிகப்பு ஒளியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்னும் அனுபவம் ஏற ஏற மஞ்சளாக மாறும். அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே ஏற ஏற வெள்ளையாக மாறும். இதைத்தான் வள்ளலார் வெள்ளையும் மஞ்சளுமாக சேர்த்து கொடியிலே அமைத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய கொடின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளும் வெள்ளையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை, அது யோகத்தினுடைய அனுபவத்தினுடைய முதிர்ச்சி. அதை காமிச்சாங்க சார், சின்ன சின்ன விஷயங்களை காமிச்சிட்டு போனாங்க, நாம கவனிக்கிறது இல்லை. அப்போ அந்த மாதிரி அனுபவம் கிடைக்கும். என்ன அனுபவம் கிடைக்கும் தெரியுமா? உனக்கு யோக நிலையில இருக்கிறியா, முருகப்பெருமானை நோக்கிய பயணத்தில் இருக்கியா, செலவு நீ நயந்தனை ஆயின் எப்படி இருக்கும் தெரியுமா? அதோ அந்த கடல்ல போய் ஞாயிறை பார்த்த பாரு, அந்த மாதிரி இருக்குண்டான்னாரு. அந்த முருகன் அங்கதான் இருப்பான், நீ அங்க பாடுறா, அங்க அதே மாதிரி இருப்பான், அழகா இருப்பான் பார், நீல நிறத்துல வரும், அப்புறம் அப்படியே சிகப்பா மாறும், அப்படியே மஞ்சளா மாறும், அப்படியே வெள்ளையா மாறும். அந்த அழகான வெள்ளை அந்த ஒளியோட யாரு முருகப்பெருமான் வந்து நிப்பான். யாருன்னா, சதகோடி சூரியர்கள் உதயமென அதிகவித கலபக மயிலின் மிசையுக முடிவின் இருளகல ஒரு சோதி வீசுவதும். அருணகிரினார் பாடினார். திருவடி சீர்பாத வகுப்பு பாடும்போது உததி இடை கடவு மரகத வரண குலதுரக உபலலித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயம் என அதிகவித கலபக மயிலின் விசை யுக முடிவின் இருளகல ஒரு சோதி வீசுவதும். அந்த முருகப்பெருமான் அப்படி அந்த எழுந்து வராரா, அந்த காட்சி எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சூரியன் வந்தாலே இவ்வளவு அழகன்னு சொல்றியப்பா, சதகோடி சூரியர்கள் உதயம் என அதிகவித, அதுக்கு மேல பண்ணார், எனக்கு கணக்கே சொல்ல முடியாது. சதகோடினா 100 கோடி சூரியனை ஒரே இடத்துல பார்த்தா எவ்வளவு ஒளி வீசுமோ, அந்த ஒளி வீசக்கூடிய அழகை உடையவன் முருகப்பெருமானார். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, சரி சார், இதுல ஏன் கடல், நீ அந்த சூரியனை எங்கேயோ பாருன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு சார் நக்கீரர். சரி, மலையில இருக்கிறத பாருன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவர் என்ன, கடல் கண்டாங்கு ஏன் சொல்லணும்? கடல்ல இருக்கிறது போல சூரியனை பார்ப்பானி அப்படின்னு சொன்னார். அப்ப என்னன்னா, அதுல அவ்வளவு அர்த்தம் இருக்கு, அதுல பொருள், அவ்வளவு பொருள் உள்ள அமுக்கி வச்சிருக்காரு. ஒன்றும் இல்லை சார், கடல் நீர் என்ன பண்ணுது, இப்போ சூரியன் வருது, சூரியன் வந்த உடனே என்ன இருக்கு, சூரியனுடைய வெப்பம் என்ன ஆகுது, அந்த நீரை உறிஞ்சுது இல்லையா, நீரை உறிஞ்சி மேகமாக்கி மழையாக்கி நமக்கு கொடுக்குது. இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, கடல்ல அவ்வளோ அழுக்கு இருக்கு, ஏன் எவ்வளோ அழுக்கு இருக்கு, நாம பண்ணாத அழுக்கா, நாம போடாத குப்பையா, அதுல அதுக்குன்னு ஒரு தனி இதுவே நடக்குது. சரி, அப்போ அதுல அழுக்கு இருக்கு, அந்த நீரை உறிஞ்சும் போது நீர் அவ்வளோ உவர்ப்பு இல்லையா, உப்பு தண்ணி தானே, இங்க இருந்து உப்பு தண்ணியை தானே கடல்ல இருந்து உறிஞ்சுது, உறிஞ்ச தண்ணி மேல மழையா போகுது, மழையிலேருந்து கீழே வரும்போது உப்பாவா இருக்கு இல்லையே, சுவையா இருக்கு இல்லையா. அது போல அந்த கடல், அப்ப சூரியன் என்ன பண்ணுதுன்னா, அந்த சூரியன் என்ன பண்ணுமா, கடல் நீரிலிருந்து அந்த நீரை உறிஞ்சுது, அந்த அழுக்குகளை எல்லாம் தூய்மை செய்து மழையாக கொட்டுது. அதுபோல முருகப்பெருமான் சூரியனாக இருந்து அடியார்களுடைய அழுக்குகளாகிய அந்த ஆணவ அழுக்குகள், மாயைகள் எல்லாவற்றையும், அந்த துரிசுகள் எல்லாத்தையும் நீக்கி உன்னை மாற்றி தூய்மையாக்கி கருணை மழை பொழியும்.
அந்த முருகப்பெருமானுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை காமிக்கிறார் சார். அந்த சூரியன் அந்த செய்து பார், அது போல இந்த முருகப்பெருமான் உனக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கடல் கண்டாங்கு, அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னது. சரி, இதுல இன்னொரு கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? அந்த சூரியனாக ஏன் முருகப்பெருமானை ஒத்துக்கிறார்? அந்த ஓமையே மிகப்பெரிய அழகான ஓமை. சூரியன் என்ன பண்ணுது? இப்ப நீங்க அந்த ஒளி கீற்று இல்ல, சூரியன் நேரா போய் கடல்ல தொடுதா? இல்ல, சூரியனிலிருந்து பிரிஞ்சு வரக்கூடிய கதிர்கள் தான் அந்த கடல் நீரை உறிஞ்சுக்குது இல்லையா? நான் ஒன்றும் சயின்ஸை மாற்றி சொல்லலையே, உண்மைதானே? அந்த சூரியன் நேராக வருவதில்லை. ஏன்னா நேராக வந்தால் தாங்க முடியாது நம்மளால, அதோட வெப்பம் நம்மளால தாங்க முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் நம்ம வந்து சுடுதண்ணி வைக்கிறோம், சுடுதண்ணி வச்ச உடனே அது அதிகபட்சம் 100 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே போச்சுன்னா கொதிநிலை வந்துருச்சு, தொட்டா சுடுதுன்னு நம்ம அனுப்பிடுறோம். இப்போ பெரிய லைட்டு போட்டு வச்சிருக்கானே அங்கே கடவுள், பரம்பொருள் ஆகிய கடவுள் பெரிய லைட்டு போட்டு வச்சிருக்கான் சூரியன். அது எவ்வளோ தெரியுங்களா? 6000 டிகிரி சென்டிகிரேட்டுங்க. நம்ம 100 டிகிரி சென்டிகிரேட்டே நம்மளால தாங்க முடியல. அது 6000 டிகிரி சென்டிகிரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு கோளம். இப்போ இந்த 6000 டிகிரி சென்டிகிரேட்னா அது நேரடியாக நம்ம கிட்ட வந்தால் நம்ம என்ன ஆகும்? தாங்க முடியாது. இப்போவே நம்ம வெயில் தாக்கம் அதிகப்பட்டுக்கிட்டே போகுது. என்ன சம்மர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அது எதனால் வருது அப்படின்னா, அந்த சூரியனிலிருந்து வெளிப்படும் கதிர்களினாலே வெப்பம் நம்ம சேர்கிறது இல்லையா? அதுபோல் அந்த சூரியன் வந்து அந்த நீரை உரிச்சுது. அதுபோல் என்ன ஆகுதுன்னா, கடவுள் நேரடியாக நம்மகிட்ட வரமாட்டான். கடவுள் நேரடியாக நம்மகிட்ட வரமாட்டான். அதில் இன்னொரு கவனிக்க வேண்டியது, அந்த சூரிய கதிர்கள் மேலேருந்து வந்து அந்த நீரை விடும்போது நீரிலிருந்து சூடாகுது. நீர் சூடானாலும் ஏன் சூடாச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சிடறோம், சூரியன் வெயிலில் நல்லா வச்சிடறோம், தண்ணி சூடாயிடுச்சு. தண்ணி சூடானது தெரியுது, ஆனால் வந்து அது ஏன் சூடாச்சுன்னு நமக்கு தெரியல இல்லையா? அது காரணம் என்ன அப்படின்னு உடனே நாம் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய காரணக்காரி அறிவினாலே அது வெளியில் வச்சோம், சூரிய ஒளி அதில் மேலே பட்டுச்சு, அந்த கதிர் மேலே பட்டுச்சு, அதனால் அது சூடாச்சு. அதனால் எதை நம்ம காக்கிறோம்? இது எங்கேருந்து வந்தது? சூரியனிலிருந்து வந்தது அப்படின்னு இந்த நீரின் மூலமாக அந்த சூரியனை பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் முருகப்பெருமான் கடவுள் என்ன பண்ணுவாரான்னா, நேரடியாக வரமாட்டார். நேரடியாக வந்தால் நம்மளால் தாங்க முடியாது. பேராற்றல் படைத்தவன், இந்த பேராற்றல் படைத்த ஒரு இறை பரம்பொருள் நேரடியாக நம்ம வந்தால் நம்மளால் தாங்க முடியாது. சார் ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ரொம்ப சுலபமான உதாரணம். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை பிறந்துச்சு, பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன கிண்ணி இல்லையா, கிண்ணியில் கொடுப்பாங்க, கொஞ்சமாக கொடுப்பாங்க. அவர் வீட்டார் வந்து, என்ன நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஆவின் பால் ஓனர் நான், மேனேஜர் நான் தான், என் குழந்தைக்கு கிண்ணியில் பால் கொடுக்குறதா, கொண்டாட அந்த மில்க் வேனை அப்படின்னு கொண்டு வந்து அந்த வேனில் இருக்கக்கூடிய பைப்பை அப்படியே பிடிச்சி குழந்தைக்கு ஊற்றினா என்ன ஆகும்? அன்றைக்கே பால் குழந்தைக்கு இல்லையா? இல்லையா? தாங்காது. அப்போது அதற்கு உரிய அளவில் சின்ன சின்னதாக அம்மா என்ன பண்ணுறா? கருணை, அந்த கருணையினால் அம்மா என்ன பண்ணுறாங்க? அந்த குழந்தையுடைய வாய்க்கு அந்த தொண்டைக்குள்ளே போகிற அளவுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அது சின்ன கிண்ணியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அதுபோல் நேரடியாக மிகப்பெரிய ஆற்றல் படைந்த முருகப்பெருமான் நேரடியாக இங்கே வந்தான்னா நம்மளால் தாங்க முடியாது. ஐயோ இந்த குழந்தை தாங்க மாட்டானே அப்படின்னு என்ன பண்ணுவானா, தன்னை குறுக்கி 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 நமக்காக கருணை உள்ளத்தோடு நமக்காக இறங்கி வரான் சார். அதுதான் அந்த கருணை மொழி. இறங்கி வரான். அது வந்து அதற்கு பேர் என்ன தெரியுங்களா? அந்த இறை பரம், நீங்கள் என்ன வேணா சொல்லிக்கோங்க, அந்த பரம்பொருளிலிருந்து ஒரு சிறிய கூறு வெளியில் வருது இல்லையா, அதுக்கு பேர் சிற்சக்தின்னு சொல்லுவாங்க. சிற்சக்தி, சின்ன சக்தின்னு அர்த்தம். அதுலேருந்து அதுலேருந்து வந்து அந்த சிற்சக்தி தான் நம்மை தொடர்பு கொள்ளும். அதுதான் அம்பிகைன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க அம்பிகைக்கு, எந்த பேர் உங்களுக்கு விருப்பமானாலும் வச்சுக்கோங்க. அந்த சிற்சக்தி நம்மளோட தொடர்பு கொள்ளும். அப்போ நம்மளோட தொடர்பு கொண்டு என்ன பண்ணோம்னா, அது வந்து வாடா உனக்கு நான் காமிக்கிறேன், இதை பற்றியா
உங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் காமிக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு முருகப்பெருமானை காமிக்குமா. தாயுடன் சென்று தென் தாதையை கூடி பின் தாயை மறந்திட்டு ஏயும் அதே என்றான், ஏயும் அதே நிட்டை என்றான் எழிற்கட்சி ஏகம்பனே. அம்மா வந்து கூட்டுட்டு போறாளா, கூட்டு போய் இதை பாருப்பா, அம்மா சொன்னாதானே அப்பா தெரியும். அப்போ அம்மா வந்து கூட்டுட்டு போறாளாம், கூட்டு போய் இதை பாரு உங்க அப்பா அப்படின்னு காமிச்ச உடனே பின் தாயை மறந்திட்டு ஏயும் அதே நிட்டை. நிட்டைனா எது தெரியுமா, நீ உன்னை உள்ள வணங்கணும், வணங்க வணங்க என்ன பண்ணுவான்னா அந்த பெருமான் மேலிருந்து கீழே இறங்கி சிச்சத்தியாக வந்து உன் உள்ளே இருந்து அருள் பாலிப்பான். அருள் என்பது அம்பிகையை குறித்தது, திருவடி என்பது அம்பிகையை குறித்தது, ஞானம் என்பது அம்பிகையை குறித்தது. இது அத்தனையும் என்ன பண்ணும்னா உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன். எங்க தெரியுமா நான் வந்தேன் இல்லையா, எங்கேருந்து வந்தேன் தெரியுமா, அதோ அங்க இருக்காம்ப, அவங்ககிட்டேருந்து வந்தேன். அதுபோல எப்படி சூரியனிலிருந்து ஒரு சின்ன கதிர் வந்து நீரை சூடாக்கி அதிலிருந்து ஆவியாக்குகிறதோ, அதுபோல முருக இறை பரம்பொருளிலிருந்து ஒரு சின்ன கூறு நம்மிடையே வந்து நம்மை அழைத்து அவனிடத்திலே செலுத்துகின்ற ஒரு பாங்கு தான் இந்த திருமுருகாற்று பண்ணையுடைய பாங்கு என்பதனாலே தான் கடற்கண்டாங்கன்னர். சும்மா சொல்லல சார். உலகம் எதுக்கு ஞாயிறை பற்றி அவர் ஏன் பேசணும் அப்படின்னா இதற்காகத்தான் சொன்னார். அவ்வளவு பொருள் சார். இவ்வளவு அதுல இன்னொரு கவனிக்கணும் என்ன தெரியுங்களா, இந்த இந்த சூடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து சூரிய கதிர் வருது, வந்த உடனே இப்போ நீங்கள் ஒரு சூரியன் வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருள் மேலே சூரிய ஒளி விழுது, சூரிய ஒளி விழுதா என்ன ஆகும், அதுக்குரிய நிழல் விழும் இல்லையா. நிழல் விழணும், எந்த பொருளாக இருந்தாலும் நிழல் விழணும். கடல் நீர் தானே, கடல் மேல விழுகின்ற சூரிய ஒளியினுடைய நிழல் எங்க இருக்கு, நிழல் எங்க இருக்கு தெரியாது இல்லையா. அந்த நிழல் அதுக்குள்ளேயே தான் இருக்கும், கடல் நீருக்குள்ளேயே தான் இருக்கும். அதுபோல அது 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 அதனாலதான் அந்த ஊமையை காமிக்கிறாரா. அதுபோல முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரான்னா உங்ககிட்ட வந்து அவன் உன்னை ஆட்கொள்வான், ஆட்கொண்ட பின்னாக தான் தானாக தன்னை போலவே உன்னை உருவாக்குவான். உன்னை உருவாக்கும் போது இரண்டரை கலந்து நிற்க வேண்டிய நிலையிலே இருப்பான். அதுல நீ வேறு நான் வேறுன்னு தெரியாதுன்னார். நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்குன் அருள் கூற. சுவாமிமலை திருப்புகழ் அந்த நாவேறு பாமணத்தன் ஒரு பாட்டு வரும். அதுல என்ன, நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்குன் அருள் கூற. அழகான வரிகள்ங்க, இதை தான் ஞாபகப்படுத்துது. அப்போ எப்படி சூரியனுடைய ஒளி அந்த பட்ட உடனே நிழல் அந்த நீரிலே தெரியாதோ, அதுபோல இரண்டரை கலந்து கடல் நீரும் நிழலும் கலந்தே இருக்குமோ, அதுபோல இறை பரம்பொருளும் நீயும் கலந்தே இருப்பாய் வாடான்னு கூப்பிட்டார் சார். அதுதான் ஆற்றுப்படுத்துதல் இல்லையா. எவ்வளவு அழகு. நான் இப்போ இந்த இந்த ஒரு சூரியன் ஏன்றதுக்கு மட்டுமே இவ்வளவு நேரம் போகுது. இறைவா சொல்லிட்டு ரொம்ப அழகுங்க. இந்த ஓமையில் இருக்கக்கூடிய அழகெல்லாம் இன்னும் நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். இதுல வந்து சொல்லக்கூடிய ஓமைகள்ல இருக்குன்னா அவ்வளவு ஓமைகள்ங்க. எனக்கு சொல்லாம விடுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. முருகப்பெருமான் நீங்க வந்து உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். முருகப்பெருமானுக்கு வந்து இப்போ சூரியன் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் வந்து உதிக்கிறது, வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா உயிர்கள் தழைக்கிறது இல்லையா. உயிர்கள் வெவ்வேறு விதங்களிலே தழைக்கிறது. சூரிய ஒளி இல்லையானால் உயிர்கள் தழைக்காது என்பது அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை. இப்போ தழைக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ சூரியனை நீ கொண்டு போய் நீங்க வந்து முருகப்பெருமானோட ஒப்பீடு செய்கிறீர்கள். ஒப்பீடு செய்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா அடியார்களுக்கும் அவர் வந்த உடனே அருள் கிடைச்சிருக்கணும்ல. கேள்வி,
எல்லா அடியார்களுக்கும் அவர் வந்த உடனே அருள் கிடைச்சிருக்கணும் இல்லையா? இப்போ நீ ஞாயிறோடு அவரை ஒப்பிடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? முருகப்பெருமான் வந்த உடனே எனக்கும் அருள் கிடைச்சிருக்கணுமே, அப்ப எல்லாரும் முத்தி கிடைச்சிருக்கணுமே, எல்லாருக்கும் முத்தி கிடைச்சிருக்கணுமே. அப்படியா கிடைச்சிருக்கு? இல்லை இல்லையா? அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவர் சொன்னாரு நக்கீரரு, பா நீ அதெல்லாம் ஒரு உலக இயல்புல உனக்கு சொல்றேன் கவனி அப்படின்னாரு. என்னன்னா, இப்ப சூரியன் காலையில வந்த உடனே மலர்கின்ற மலர் என்னங்க? தாமரை. அதையும் சொல்ல முடியாது இப்போ. சரி சரி, அது மலர்தான் மலர்லையான்னு அப்புறம் அதுக்கப்புறம் சரி. இப்போ சூரியன் வந்த உடனே இயல்பு அது வந்து தாமரை மலர வேண்டிய ஒரு பகுதி. இப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு குளத்தில் போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குளத்தில் காலையில் சூரியன் வந்து உதித்த உடனே தாமரை மலரணும். மலர்னா எல்லா மலரும் மலர்ந்துருக்குமா? இருக்காது. இல்லை இல்லையா? எந்தெந்த மலர் அதனுடைய மொக்கு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு இறுகி இருக்கோ, அதனுடைய இறுகிய தன்மை எவ்வளோ இருக்கோ அதற்கேற்ப தான் அது மலரும். ரொம்ப இறுகி இருந்தால் அது மொட்டாவே இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து 30 ரூபாய்க்கு நம்ம வித்துடலாம் இல்லையா, ஒரு விசேஷ காலங்கள். இல்லைன்னா மலர்ந்த பூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ எவ்வளவு இறுகி இருக்கோ அவ்வளவு அதற்கேற்ப அது மலரும் மலராமல் போகும். இப்போ சில மலர்கள் என்ன ஆகும்னா கொஞ்சம் தளர்ந்து இருக்கும், உடனே மலர்ந்துடும். சில தாமரைகள் என்னன்னா ரொம்ப இறுகி இருக்கும், அந்த மொக்கு விழியாது. அது 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 நீ பார்க்கறதானே? ஆமா, ஏன்னா அது பார்த்தா இது புரிஞ்சிக்க வேணாமா நீ அப்படின்னாரு. என்னன்னா, எந்தெந்த தாமரை மலரணுமோ அந்தந்த தாமரை தாண்டா மலரும். அதுபோல முருகப்பெருமான் வந்தா தாமரை மலர்வது அதனுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி மலருது இல்லையா? அதுபோல அந்தந்த அடியார் அவரவர் பக்குவத்தில் இருக்கும் பொழுது எந்தெந்த பக்குவத்தில் இருக்கிறாரோ அவரவர்கள் மலர்வார்கள். சார் போகிற போக்கில் ஒரு 2 வார்த்தைக்குள்ளே இவ்வளவு விஷயத்தை வச்சிருப்பாருக்கா சார் அவர். சாதாரண, அதாவது முருகப்பெருமானுக்கு கடம்பன் ஒரு பேர் உண்டு இல்லையா? கடப்ப மலருக்கு அதுவே ஒரு நிறைய பேர் கடம்பன்னா ஏன் அது கடம்பன் ஏன் ஒரு பேர் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் இல்லையா? நம்மனா கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தானே பதில் தெரியும், தெளிவு வரும். கடம்ப மலர் அப்படின்னா கடம்ப மலர் போட்டிருக்க கடம்ப மலர் தார்பன் அப்படின்லாம் மார்பா அப்படின்லாம் பாடுறோம். கடப்ப மலர் மார்பான்னு பாடுறோம். ஏன் அப்படி போடுன்னா அதில் கடம்ப மலருக்கு ஏன் அதில் சிறப்பு அப்படின்னா, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இயல்பு என்னன்னா ஒரே நேரத்தில் பூக்கும். ஒரே நேரத்தில் பூக்கும். சில பூக்கள் உதிரும், அது வேற விஷயம். ஆனால் பூக்கும் பொழுது பூக்கும் தருவாயில் இருக்கிறது அந்த மலர்கள் அந்த மரத்தில் ஒரே நேரத்தில் பூக்கும். அதுபோல முருகப்பெருமான் அருள் பாலிக்கும் போது ஒரே நேரத்திலே பக்குவ பெற்ற ஆன்மாக்கள் அத்தனை பேரும் பூப்பார்களாம். அதனால அவனுக்கு கடம்பன்னு பேர். இப்படி கடம்ப மலரை உரிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி. இப்போ அடுத்த இன்னொன்று என்னன்னா, சார் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அந்த நக்கீரர்கிட்ட அவர் கேள்வி கேட்குறான். ஆற்றுப்படுத்திட்டீங்க, சரிங்க. ஒரு கேள்வி, நீங்கள் சூரியனை சொல்லிட்டீங்க. சூரியன் வந்து நேரடியாக வந்தவனு அது எங்கே தொடர்பு கொள்ளுது? கதிர் மூலமாக நீரை தொடர்பு கொள்ளுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீரை தொடர்பு கொள்ளுதுன்னா என்ன ஆகணும்? நீரினுடைய தன்மை என்ன அப்படின்னா குளிர்தான் இருக்கு. அப்போது அந்த கதிர்கள் மூலமாக வர சூரியன் வெளிப்படுகின்ற கதிர்கள் மூலமாக வந்து நீரை தொட உடனே அந்த நீரினால சூரியனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டான். ஏப்பா அதெல்லாம் எப்படிப்பா இருக்கும்? அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அதுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி. சரி, அவன் அடுத்த ஒரு கேள்வி கேட்டான். இந்த சூரியன் வந்து 6000 டிகிரி சென்டிகிரேட்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அது ஆரம்பித்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே 6000 டிகிரி சென்டிகிரேட்டா இல்லை அது குளிர்ந்துருச்சா? அடுத்த கேள்வி. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தை சுட வைக்கிறீங்க, அது கொதி நிலையில் வந்துருச்சு. கொதி நிலையில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? அதை வச்ச உடனே அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சூடு ஆறிடும் இல்லையா? இயல்பு தானே, நம்ம கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சூடு ஆறிடும்.
அப்போ நீங்க வச்சிருக்கிற அந்த சூரியன் சொல்றீங்க இல்லையா, சூரியன் 6000 டிகிரி சென்டிகிரேட்னா அது சூடு ஆறி இருக்கணும். அது தோன்றிய காலம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாக தோன்றியதுன்னு சொல்றீங்க. அவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னால வந்த காலத்திலிருந்து சூரியன் அதே டிகிரி சென்டிகிரேட்ல எப்படி இருக்கும்? அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சடப்பொருள், அது சடப்பொருள் இல்லையா, அதுக்கான அறிவு இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சடப்பொருள் ஒரு அதனுடைய தன்மையிலிருந்து சூடுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கப்புறம் அது யாராவது ஒருத்தர் ஏற்றணும். அது யாராவது ஒருத்தர் ஏற்றினா தான் அது ஏறும். அதுவாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ அந்த சூரியன் எப்படி 6000 டிகிரி சென்டிகிரேட்லேயே இருக்கும் அப்படின்னு அந்த கேள்வி கேட்குறான். அதுக்கு அப்பர் சுவாமிகள் அழகாக தெளிவாக சொன்னார், அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்கன்னர். அது சடப்பொருள்டா. அந்த சடப்பொருள் தானா வந்து தன்னை இது குறைஞ்சிருச்சுன்னு நினைக்காது. அந்த சடப்பொருள்ல யார் உள்ள வைப்பான்னா சிவபெருமான் உள்ளே அங்கே அந்த ஒளியை அதே அளவிலே வைத்து கொண்டே இருப்பாராம். அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்கன்ட்டு மாணிக்க வாசகர் அழகா சொன்னார். அருக்கனாவான் அறநூறு அல்லவோ என்று அப்பர் சுவாமிகள் சொன்னார். அப்போ அது வந்து தன்னைத்தானே ஈடு செய்து கொள்ளும். எது? சூரியன் தன்னைத்தானே ஈடு செய்து கொள்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் அது அல்ல. தன்னைத்தானே ஈடு செய்வது யார் மூலமாக என்று சொன்னால் அந்த இறை பரம்பொருள் மூலமாக ஈடு செய்கிறது. அப்போ இந்த அடுத்த கேள்வி உடனே கேட்டான், ஏன்பா அதை கேட்குறேன்னு கேட்ட உடனே சொன்னா, சரி சார், அப்போ தன்னைத்தானே ஈடு செய்து கொடுக்குறதுன்னா இது ஏன் கேட்டேன் அப்படின்னா, முருகப்பெருமான் எனக்கு அருள் வாரி வழி வழங்குறாருன்னா அவர் எவ்வளோ காலமாக யுகாங்களுக்கு அண்டாண்ட கோடிகளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எத்தனையோ உயிர்களை எத்தனையோ யுகங்களாக அருள் பாலித்து கொண்டே இருப்பார். அந்த ஸ்டாக் என்ன ஆச்சு சார்ன்னு கேட்டான். எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறான். அது ஸ்டாக்கு தீந்துருமா சார், நான் அதுக்குள்ளே சீக்கிரமாக போகணுமா, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். அவர் சொன்னார், இல்லைடா, எப்படி சூரியன் தன்னைத்தானே ஈடு செய்து கொள்ளுமோ அதுபோல ஆண்டவனாகிய முருகப்பெருமான் தன்னைத்தானே ஈடு செய்து கொள்வான். அதனால தான் அவனுக்கு பேர் என்ன, உலப்பிலா ஆனந்தம் உடையான்னு நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். உலப்பு என்று சொன்னால் குறைதல் அர்த்தம், உலப்புனா குறைவு அர்த்தம். உலப்பிலா ஆனந்தம் உடையவன் யாருன்னா அந்த பரம்பொருள். அவனுக்கு அது 8 குணங்கள்ல ஒரு குணம் என்ன அப்படின்னா தன்னை, அதாவது என்று வரம்பில் இன்பம் உடைமை என்பது ஒரு குணம். ஆண்டவனுக்கு இலக்கணம் சொன்னாங்க சார் நம்ம ஆட்கள். ஆண்டவன்னா எப்படி இருக்கணும்ட்டு இலக்கணம் சொன்னான். அவருக்கு 8 குணங்கள் இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால்தான் திருவள்ளுவர் வந்து கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலையினார். எண்குணத்தான் 8 குணங்கள் இருக்கணும். அதில் ஒவ்வொன்று வரம்பில் ஆற்றல் உடைமை, வரம்பில் பேரறிவு உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை. அவனுக்கு ஒரு இன்பம் குறைவாக இருக்குன்னா அவங்ககிட்ட போய் நான் என்ன பண்ண முடியும்? இப்போ சார் நாமளே ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுப்போமே, நிறைய இருக்குது சார், நீங்கள் பேசுறதே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க, அது வேற விஷயம். நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம நேராக போய் நம்ம வந்து சிவபெருமானுக்கிட்டேயோ இல்லை முருகப்பெருமானுக்கிட்டேயோ போய் நிற்கிறோம். சாமி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அங்கேருந்து உள்ள கொஞ்சம் இருப்பா, இப்போ தான் வள்ளி கூட ஒரு ஃபைட்டு முடிஞ்சுது, அடுத்து தேவியானை ரெடியாக இருக்குது அந்த ஃபைட்டு, இந்த பிரச்சனையே என்னால் சமாளிக்க முடியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குப்பா, எனக்கே ரொம்ப துன்பமாக இருக்குது, நீ ஏன்பா என்னை வந்து தொந்தரவு பண்ணுற அப்படின்னு முருகர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு, நம்ம அவரை போய் கும்பிடுவோமா? சார் நம்மால் சார் அவர்கிட்ட போய் நம்ம என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். அப்போது அவனுக்கு என்ன இருக்கணும்னா உலப்பிலா ஆனந்தம் இருக்கணும். அப்போதான் அந்த ஆனந்தத்தை எனக்கு அவன் தர முடியும் இல்லையா? அப்படி உலப்பிலா ஆனந்தம் எதனால இருக்கு அப்படின்னா, அந்த எதை கொண்டு உன்னால் அறிந்து கொள்ள முடியும்னா, உலப்பிலா வெப்பத்தை உடைய சூரியன் எப்படி இருக்கிறதோ அதுபோல முருகப்பெருமானுக்கும் எந்த காலத்திலும் அந்த அருளிலே குறைவு இல்லை என்று சொல்லி அழகாக அதற்கு தொடர்பு படுத்தி சொன்னார்கள். அப்போ சார் ஞாயிறு கடற்கண்டாங்கு இதுக்கு மட்டும்தான் இவ்வளவு நேரம் சிந்திச்சிருக்கோம். மிச்சம் 317 அடி இருக்கு சார். அவர் என்னை பார்க்குறார், தம்பி என்னை உற்றுவியா, நாம் வந்து முடிக்கணும். இதில் இவ்வளவு ஒரு முதல் 3 வரிக்குள்ளே அடுத்து வேகமாக ஒரு விஷயத்தை ஒரு ரொம்ப அழகான நயத்தை சொல்லிடுறேன். அது அடுத்த உடனே என்ன பண்ணுறாருன்னா அங்கே அந்த முருகப்பெருமானை அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா,
ஓவரை மிக்கும் சேன்விளங்கு அவரொளி உருணர் தாங்கிய மதனுடைய நோன்தாள் செருணர் தேய்த்த செல்லுரள் தடக்கை மறுவில் கற்பின் வாழ்நுதன் கணவன் பாடல் போகும். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். உடனே என்ன பண்றாருன்னா, இந்த ஞாயிறு இருக்கே அதுன்னு காமிச்சிட்டாரு. அந்த முருகப்பெருமானை பற்றிய ஒரு இது விளக்கத்தை சொல்லணும். அது சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மனிதர்களுக்கு எப்பவுமே சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கேசாதிபாத வர்ணனைன்னு சொல்லுவாங்க. மனிதர்களை பாடும் பொழுது அது அது ஒரு முறைமை. மனிதர்களை பற்றி உயர்த்தி பாடும் பொழுது அவர்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் சொல்லணும். அப்படி வரணும் முறைமையாக. இறைவனுக்கு அது பொருந்தாது. அது அந்த மாதிரி பாடக்கூடாது. பாடும்பொழுது இதெல்லாம் பாடல் யாப்பு இலக்கணத்தில் வரக்கூடியது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, இறைவனை பற்றி பாடும்போது அது எப்படி வரணும்னா, பாதாதி கேசமாக இருக்கணும். திருவடியிலிருந்து தொடங்கணும், கீழிருந்து மேலே. இப்போ இவர் உடனே அதே முறைமையை இங்க கையாளுகிறார். உடனே என்ன பண்றாருன்னா, மதன் சேன் விளங்கு அவருளி அவர் என்ன உருணர் தாங்கிய மதனுடைய நோன் தாள். தாள் என்பது காலை குறித்தது. நோன் தாள் செருணர் தேய்த்து செல்லுரள் தடக்கை, கை வந்துருச்சு. ஸோ அப்போ காலிலிருந்து கைக்கு மேலே போகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போறார். மிச்சதெல்லாம் அப்புறம் வரும். இந்த முதல் பகுதி மட்டும் நம்ம பார்த்துருவோம். அப்போ முதல்ல திருவடியிலிருந்து தொடங்குகிறார். திருவடியை தொடங்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, மதனுடைய நோன்தாள் செருணர் தேய்த்த செல்லுரள் தடக்கைன்னு சொன்னார். அதாவது மதன் உடை நோன்தாள்னா, மதன் என்கின்ற அந்த சொல்லுக்கு ஆணவம்னு பொருள். மதன்ற தமிழ் சொல்லுக்கு ஆணவம்னு பொருள். சார் தப்பா நினச்சிக்காதீங்க, யாருக்கு எந்த பேர் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. யாராவது இங்க மதன் இருந்தா கோச்சிக்காதீங்க. ஆக மதன் என்கின்ற சொல்லுக்கு ஆணவம்னு அர்த்தம். அது என்ன பண்ணுவாரான்னா, அவர் முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய ஆற்றல் என்ன சொன்னால், தன்னை நாடி வரக்கூடிய அந்த அடியார் பெருமக்களுக்கு இருக்கக்கூடிய ஆணவத்தை அவர் என்ன பண்ணுவாரான்னா, அவரை அதை உடைத்து அதை வந்து காலால் உடைச்சிருவாராம், சிதைச்சிருவாராம். மதன் உடைத்தல்னா உடைத்தல், நோன்தாள் நோன்தாள்னா அவருடைய கால். அந்த கால் வந்து ஆணவத்தை அடைத்து ஒடுக்கி உடைக்கின்ற ஒரு பகுதி என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அது அது அதை உடைத்து அதுக்கப்புறம் அந்த உயிரை தாங்குமா அந்த திருவடி. சரிங்களா? அந்த திருவடி மதன் உடை நோன்தாள் அப்படின்னா அங்கே அந்த தாங்கக்கூடிய அந்த பகுதி. அதுக்கு அடுத்த உடனே என்ன சொல்றாரு, செல்லுரள் தடக்கை செருணர் தேய்த்த செல்லுரள் தடக்கை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, ஆணவம் வந்துருச்சுன்னா ஆணவத்துக்கு கூடவே அதுக்கு உரிய இருக்கக்கூடிய 2 வினைகள் உண்டு. கண்மம் மாயை என்பது சொல்லுவார்கள். அந்த 2 வினை என்ன பண்ணுவாருன்னா, அதை எடுத்து ஆண்டவன் தேய்னு தேய்ச்சி, சாமானில் அழுக்கு இருந்தால் தேய்ச்சி எடுப்பாங்களே அதுபோல் தேய்ச்சி அதை ஒளிர வைப்பாராம். அப்போ அந்த கை என்ன பண்ணுமானா, அந்த கண்மம் மாயை என்பதை தேய்த்து விடுமா. சார் இது கரெக்டு, இது எதுக்கு சார் இவ்வளோ நேரம் அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதில் ஒரு அழகு இருக்குங்க. இதில் என்ன கவனிக்கணும்னா, இவர் இதில் ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார். ஏன்னா இது கடவுளை பற்றி சொல்கிறதையா, இவர் மனிதனை பற்றி சொல்லலை, நான் கடவுளை பற்றி சொல்கிறேன். அதனால் இதில் என்ன மாற்றம் அப்படின்னா, நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா, எதை வச்சு உடைப்போம்? மனிதர்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? கையால் உடைப்போம் இல்லையா? உடைத்தல் கையின் ஆற்றல்னால உடைக்கிறது. இன்னொன்று என்னென்னா, தேய்க்கிறது எதை வச்சுப்போம்? காலை வச்சு தேய்ப்போம். கரெக்டாக? காலில் ஏதாவது முள் குத்திச்சுன்னா காலை வச்சு தான் தேய்ப்போம், கையில் தேய்க்க மாட்டோம் இல்லையா? காலால் தேய்ப்போம். அப்புறம் அதில் வந்து எதில் நம்ம தாங்குவோம் அப்படின்னா, கையால் தாங்குவோம் இல்லையா? அப்போது உடைக்கிறதும் தாங்கிறதும் கையால் நடக்கும், தேய்க்கிறது காலால் நடக்கும். இது மனிதர்கள் செய்யக்கூடியது. நான் காமிக்கிற உனக்கு ஆள் காமிக்கிறனே முருகப்பெருமான், அவன் மனிதன் இல்லை, அவன் தெய்வம். அதனால் அவன் என்ன பண்ணானா, காலால் தேய்க்கல கையால் தேய்க்கிறான், காலால் தாங்குறான்னாரு. மதன் உடை நோன்தாள் செருணர் தேய்த்த செல்லுரள் தடக்கையினர். அதில் என்ன கவனிக்கணும்னா, உருணர் என்கின்ற சொல் நம்ம பக்குவத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாவை குறித்தது. செருனா போர்னு அர்த்தம். செருணர்னா போர் புரிபவர்கள். என்னன்னா, இந்த பக்குவம் கிடைப்பதற்காக போராடிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அந்த போராட்டம். அப்போ அவனை வந்து சேர்த்து அவர் எடுத்து என்ன பண்றாரான்னா, அந்த ஆணவம் ஆகிய கண்மம் மாயை என்பதையும்
தேய்த்து தேய்த்து அவனை ஒளிரச் செய்கிறார்கள் என்று வகையிலே அதில் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு 2 வரியில் அதனுடைய மாற்றத்தை காமிக்கிறார் சார். இதெல்லாம் அவ்வளவு பொருள் பொதிந்த அந்த செய்யுட்கள் என்கின்ற வகையில் அதை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். இதில் அடுத்து ஒரு கவனிக்க வேண்டியது ஒரு பகுதி, அதை மட்டும் நான் சிந்திச்சு ஒரு 2 செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னன்னா, மறுவில் கற்பின் வாழ்நுதன் கணவன். எத்தனை மணிக்கு நான் முடிக்கணும்? சரி, ஒரு 5 நிமிஷம் எனக்கு. மறுவில் கற்பின் வாழ்நுதன் கணவன். இப்ப இதுல என்ன கவனிக்கணும்னா, மறுவில் கற்புன்னா என்னன்னு தெரியும் நமக்கு இல்லையா? மறுவில் கற்பில் அப்படின்னா இது என்ன சார்? இது மறுவில்லாத கற்பு, மாசற்ற கற்புன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, இவர் என்ன சொல்றாரு, நம்மளை ஆற்றுப்படுத்துறதுக்காக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வழி நடத்தி கொண்டிருக்கும் போது நம்மளை பற்றி பேசணும். நம்மளை பற்றி பேசும் பொழுது மறுவில் கற்புன்னு சொல்லும் பொழுது நமக்கு என்னத்துக்கு கற்பு? அடுத்த கேள்வி வரும்ல சார், பெண்ணுக்கு தானே சார் கற்பு, ஆண்களுக்கு என்ன கற்பு அப்படின்னு ஒரு சிந்தனை உண்டு. நக்கீரர் சொன்னாரு, பா நான் ரொம்ப நேரம் சொல்ல விரும்பல, நேரடியாக விஷயத்துக்கு வந்தேன், ஏன்னா காலம் குறுகியா இருக்கு. நக்கீரர் சொன்னாரு, இந்த கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டுமல்லடா ஆணுக்கும் உண்டுன்னார். அது நீ உலக இயல்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீ உற்று, அதில் அது இல்லை. அவர் சொன்னது, நான் சொன்னது அந்த கற்பு இல்லைடா, நான் சொல்ல வேண்டிய கற்பு என்ன தெரியுமா? தெய்வ கற்புன்னர். தெய்வ கற்பு. மறுவில் கற்பின் வாழ்நுதன் கணவன். அவன் என்ன பண்ணுவானா, நமக்கு நீ நல்லா கவனிச்சுக்கங்க சார், இந்த உடலுக்குத்தான் ஆண் பெண் என்கின்ற பேதம், உயிருக்கு அல்ல. உயிருக்கு, நல்லா கவனிங்க, உயிருக்கு ஆண் பெண் என்கின்ற பேதம் கிடையாது, உடலுக்குத்தான் ஆண் பெண் என்கின்ற பேதம். ஆக உயிரானது இறைவனை பார்த்து நோக்கி பயணம் போதும் போது இறைவன் தலைவன், நாம் தலைவி. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இறைவனை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பெண் தான், தலைவி. என்பதனால தான் பல பெரியவர்கள் பல பாடல்களை பாடும் பொழுதெல்லாம் கணா கண்டேன் தோழி ஏன் பண்ணாங்க? அவர் பெண் தோழின்னு சொல்றது இல்லைங்க. அது எது காரணம்னா, அவங்கெல்லாம் அருள் பெற்ற அடியார்கள்னு அர்த்தம். அப்ப அவங்க தோழி ஆயிடுவாங்கல்ல. இதை இன்னும் சொல்லணும்னா, இதே இடத்துல பின்னால பாத்தீங்கன்னா, சூரர மகளிர் ஆடும் சோலை மந்தியும் அறியா மரண் பயில் அடுக்கத்து சுரும்பு மூசா சுடற்பும் காந்தல், கடைசியில முடிகிற இடத்துல இருக்கும். சூரர மகளிர் ஆடும் சோலை, அதுக்கு நடுவில் இருக்காராம் முருகப்பெருமான். அது என்ன அர்த்தம்னா, அங்க இருக்கார் பாரு, அவங்க கிட்ட போன்னு அனுப்புறாராம். என்ன காரணம்னா, சூரர மகளிர் வேற யாரும் கிடையாதுடா, ஏற்கனவே அருள் பெற்ற அடியார்கள் அவர்கள். மகளிர் அவரோட நீயும் சேர்ந்து அருள் பெற வேண்டும் என்று சொன்னார். அப்போ அதுதான் சொல்லிச்சு. அப்போ தெய்வ கற்பு என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, அது ஒன்றும் இது இல்லைங்க. என்ன அடிப்படையில் சிந்திக்க வேண்டியது, இதை தான் பாம்பன் சுவாமிகளும் சொன்னார். என்னன்னா, நான் சார் சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு போவேன் சார், செவ்வாய்க்கிழமை நாம் நேராக சிறுவாபுரி போயிடுவேன் சார், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அந்த பக்கம் ஒரு முருகன் கோயில் இருக்குது சார், அங்கே போவேன் சார், அப்புறம் இந்த பக்கம் ஒரு காளி கோயில் ஒன்று இருக்குது சார், அங்கே போவேன். இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமியாக போய் பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த சாமியை கும்பிட்றோன்னு நமக்கே தெரியாது இல்லையா? அதனால் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றை பிடித்து கொள்ளார். ஒன்று பிடிக்கணும், அந்த ஒன்று இறுக பிடிக்கணும். அதான் வள்ளலார் சொன்னார், இறுக பிடித்தேன் இனி விடுவேனோ அப்படின்னு வள்ளலார் சொன்னார். என்ன காரணம்னா, பிடிச்சாலும் அது இறுக்கமா பிடிக்கணும், அதை விட்டுறக்கூடாது. யான் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன், பிடிச்சிக்கிட்டேன், அந்த மாதிரி பிடிக்கணும். என்னன்னா, நீ எந்த கடவுளனா நீங்க வணங்குங்க, அதாவது ஆனா ஒன்றை பிடித்துக் கொள்ளுங்கள். இது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஒன்று. அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடித்த மூர்த்தத்தை, உங்களுக்கு பிடித்த உருவத்தை நீங்கள் தயவு செய்து தேர்ந்தெடுத்து பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த உருவத்தை மட்டும் எந்த நேரத்திலும் வணங்கணும். அது மட்டும் இல்ல, அது எங்க போனாலும் அந்த உருவம் தான் உங்களுக்கு தெரியணும். அதுதான் சார் தெய்வ கற்பு.
அதுதான் தெய்வ கற்பு. பாம்பன் சுவாமிகள் இங்கிருந்து போவாராம். அவர் வணங்கி இருக்கக்கூடிய மயூரநாதனாகிய அந்த முருகப்பெருமான் அவர் வணங்கிக்கிட்டே இருப்பாரு. முருகனை தான் வணங்குவாரு. அவர் எந்த கோயிலுக்கு போவார், இங்கேருந்து ராமேஸ்வரம் போவாராம். ராமேஸ்வரம் போனா உள்ள இருக்கிற மூர்த்தம் சிவபெருமானா அவருக்கு தெரியாது, அவர் வணங்குகின்ற மயூரநாதனாக தான் தெரியுமா. அவருக்கு அப்படி ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி உருவம் தெரியவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல வணங்காம வெளியில் வந்துடுவார். தெய்வ கற்பு. அந்த தெய்வ கற்பு இருக்குமே ஆனால் என்ன ஆகும்னா, மறுவில் கற்பில் வாழ்நுதல் கணவன். யாரு? முருகப்பெருமான். அவர் என்ன பண்ணுவாரா, நமக்கு கணவன் ஆவான். மறுவில் கற்பு இருந்தால், உனக்கு அந்த மறுவில் கற்பு இருந்தால் என்ன ஆகும், வாழ்நுதல் கணவன் ஆவான். சார் நெட்டுக்கண் திறக்கும், உங்க கூட வந்து சேர்ந்துப்பான்னு அர்த்தம். சரிங்களா? அது போகிற போக்கில் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போகிறார். அப்போ நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், ஒரு தெய்வத்தை பிடிக்க வேண்டும். உங்களுக்கு விருப்பமானதை பிடிச்சிக்கங்க, அதுல வந்து யாரையும் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனா அதை இறுகமாக பிடித்துக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களை கடைத்தை இருக்க வைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த 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 திருமுருகாற்றுப்படையில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இல்லை, நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப ஏன்னா ஏதாவது ஒரு நூலை படித்தா நூலுக்கு ஒரு பயன் தெரியணும்ல, நூல் பயன் ஒன்று சொல்லணும் இல்லையா? நூல் பயன் சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொள்முதல் போகும்போது யாருக்காவது அவங்கவுங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் உங்களுடைய நட்புகளில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எனக்கு சார் வேலையே கிடைக்கல சார், எனக்கு இருந்த வேலை போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வழி என்னன்னு சொன்னால், இந்த திருமுருகாற்றுப்படையில் குறிப்பாக திருவாவினன்குடி என்கின்ற அந்த பகுதி இருக்கு பாருங்க, 3வது பகுதி. அந்த பகுதியை நாள்தோறும் பாராயணம் செய்வீர்களே ஆனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இதுக்கு சாட்சியே நான் வேலை தேடும் பொழுது எனக்கு நான் இதை பாராயணம் செய்துதான் நான் பெற்றேன். இப்படி பல பேருக்கு சொல்லி அவர்கள் வேலை பெற்றிருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுங்களா? அந்த திருவாவினன்குடியில் கவனிச்சிங்கன்னா அந்த பாடல் முழுக்க என்னன்னா, அங்கே அந்த அந்த வரிகளில் பார்த்தீங்கன்னா அதில் இப்போனா கண் சொல்ல முடியல. ஆனால் அதில் என்ன பண்ணா, தேவர்கள் 30 தேவர்களும் முண்டி அடிச்சுக்கிட்டு இதுக்கு உள்ளே போகிறாங்க. பழனி திருவாவினன்குடியில் முருகப்பெருமானை வணங்குறதுக்கு போகிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? எல்லாம் ஒரு பெட்டிஷன் மனு. சார் காப்பாற்றுங்க. என்ன பெட்டிஷன் மனுன்னா, அவர் வந்து சாமி உங்களால் எங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னார். யார்? முருகப்பெருமான் கிட்ட போய் திருமால், உருத்திரன், அரண், அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா 30 தேவர்கள், இந்திரன் எல்லாரும் போய் நிற்கிறான். என்ன காரணம்னா, சாமி உங்களால் எங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு. முருகப்பெருமான் என்னப்பா சொல்கிறேன்னு, ஒன்றும் இல்லை சாமி, நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த 4 முகம் வச்சுன்னு சுற்றுறாரு இல்லையா ஒருத்தர் பிரம்மா, அவரை கூப்பிட்டு வந்து பதில் சொல்லுன்னு சொன்னீங்க. ஓமுக்கு என்ன பதில் சொல்லு, பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் சொல்லுன்னு சொன்னீங்க. அவனால் சொல்ல முடியல, அவன் தலையில் குட்டி அவரை வந்து சிறையில் போட்டீங்க. சிறையில் போட்டதுனால அவர் வேலை செய்யலை. அப்போ என்ன ஆச்சு? படைப்பு தொழில் நின்று போச்சு. படைப்பு தொழில் நின்ன உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஐயோ உலகத்தினுடைய படைப்பு தொழில் நின்று போச்சுன்னா அது யார் செய்வா அப்படின்னா, அதுக்கு என்ன நானே பண்ணிக்கிறேன்ட்டு முருகப்பெருமான் செய்தாராம். முருகப்பெருமான் செய்ய ஆரம்பித்த உடனே அவர் செய்கிற வேகத்துக்கு, படைப்பு தொழில் அவர் செய்கிற வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திருமால் வந்து காக்கும் தொழில் செய்ய முடியாமல் திணறாராம். அவர் அப்படியே நின்று போச்சு. அவருடைய சரி உனக்கு என்ன விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காக்கும் தொழிலை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். முருகப்பெருமானே காக்குறான் அப்படின்னு சொன்னால் யாருக்காவது அழிவு வருமா? யோசிச்சு பாரு. முருகப்பெருமான் நானே வந்து உன்னை காப்பாற்றுறேன்டான்னு சொன்னார்னா அப்புறம் அவருக்கு எப்படி அழிவு வரும்? நாமெல்லாம் நிம்மதியாக இருப்போம்ல. அந்த மாதிரி ஒரு காலம் வராதான் நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். அவர் காப்பாற்றுறாருன்னா அப்போ அழிவு வராது. அப்போ அழிவு இல்லைன்னா, அழிவு நடக்காதுன்னா அப்போ உருத்திரனுக்கு வேலை இல்லை, அவருக்கு வேலை போச்சு. இவங்க எல்லாம் வேலை செய்யலைன்னா இவங்களெல்லாம் பராமரிக்க வேண்டிய வேலைகளில் இருக்கக்கூடிய ஆள் யாரு? இந்திரன். அவனுக்கு வேலை போச்சு. இப்படி எல்லாம் அவனுக்கு, இந்திரனுக்கே வேலை போச்சுன்னா இந்திரனுக்கு கீழே வேலை செய்கிற 30 தேவர்கள் அவனுக்கு வேலை போச்சு. சாமி உங்களுடைய ஒரு சின்ன வேலையினால எங்களால் எதுவும் பண்ண முடியல, தயவு செஞ்சு பிரம்மாவை ரிலீஸ் பண்ணுங்கன்னார். அப்படி போய் முறையிட்டு, உங்களுடைய வேகத்துக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியலை, எங்களுடைய வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்கள்னு கேட்டு வேண்டி மன்றாடிய பகுதி தான் அந்த திருவாவினன்குடி என்கின்ற திருமுருகாற்றுப்படை.
அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய நூல், உயர்ந்த நூல் இந்த திருமுருகாற்றுப்படை. இதை அவர் சொன்னார் சார், நீங்கள் சரி சார் அவர் 4 இடத்து அந்த இந்த பக்கமாக திருப்பரங்குன்றம் கூட்டு போனீங்க, அந்த பக்கமாக திருத்தணிக்கு கூட்டு போகிறீங்க, அந்த பக்கமாக பழனி கூட்டு போகிறீங்க, சுவாமிமலை கூட்டு போகிறீங்க, எங்கெங்கேயோ கூட்டு போகிறீங்களே, அங்கங்கே தான் இருப்பாரான்னு கேட்டான். அடுத்த கேள்வி, முருகனை அங்கே தான் பார்க்க முடியுமான்னு கேட்டார். அவர் உடனே சொன்னார், என்னையா நீங்கள் ஒரு பாட்டு பாடினார். அந்த பழமுதி சோலையில் அந்த சிறுதினை மலரோட வரி அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதில் பார்த்தீங்கன்னா, ஊர் ஊர் கொண்ட சீர்கழு விழவினும் ஆர்வலர் எத்த மேவர நிலையும் வேலன் தைய வெறிய கணும் காடும் காவும் கவின்பெரு துருத்தியும் ஆறும் குளனும் வேறுபல் வைப்பமும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் மன்றலும் பொதியலும் கந்துடை நிலையினும் மாந்தலை கொடியோடு அப்படின்னு அந்த பாடல் போகும். என்னன்னா, நீ எங்கெங்கே எல்லாம் ஒரு காடு சதுக்கம் சந்தி எங்கெங்கெல்லாம் நீ போறியோ அங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் அழகு இருக்கிறதோ அதெல்லாம் முருகன்டான்னார். எங்கே எங்கே அழகு இருக்கிறதோ அங்கே அங்கே முருகன் இருப்பான். முருகு என்ற சொல்கின்ற வார்த்தைக்கே அதுல பிங்களந்த நிகண்டு சொல்லும். முருகுகள் நாற்றும் முருகவேல் விழா வனப்பாம்னு பிங்களந்த நிகண்டு சொல்லும். நிகண்டுனா டிக்ஷனரின்னு அர்த்தம். டிக்ஷனரி இன் பொயட்ரி ஃபார்ம். அந்த காலத்தில் தமிழுக்கு அகராதியை செய்யுளாக வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சொல்லுக்கு உடனே அதற்கு இருக்கக்கூடிய மற்ற சொல்லுகள் எல்லாம் ஒரு செய்யுளாக சொல்லுவாங்க. அதில் முருகுகள் நாற்றும் முருகவேல் விழா வனப்பாம் அப்படின்னு அந்த பிங்களந்தை நிகண்டு சொல்லும். அப்போ என்னன்னா, முருகுன்னா கல், முருகன்னா நாற்றம், நாற்றம்னா இந்த நாற்றம் இல்லை நறுமணம்னு அர்த்தம். அப்புறம் முருகவேல்னு அர்த்தம். அப்புறம் விழான்னா முருகன் அர்த்தம். அதுக்கப்புறம் வனப்பு அப்படின்னா முருகன் அர்த்தம். அப்போ எங்கெங்க சந்தி, எங்கெங்க சதுக்கு, அழகான விளக்குகள், அழகான அலங்காரங்கள், அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் நீ பார்க்குறியோ அது அத்தனையும் முருகன்டான்னு சொல்லி கொடுத்தார். அப்படி செல்லுகின்ற வகையெல்லாம் அவருக்கு வழிகாட்டி 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 ஆற்றுப்படுத்தி நம்மை வழிநடத்திய அந்த பெருமகனாகிய நக்கீர பெருமான் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை அந்த திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படை மந்திர நூல். அதனால தான் முருகப்பெருமான் அதை கையிலேயே வச்சுக்கிட்டு அங்கே படிச்சுக்கிட்டே முருகம்மையாருக்கு அருள் பாலித்தான்லாம் நம்ம கதையை பார்த்தோம். ஆக அவ்வளவு அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அருள் அனுபவங்களை எல்லாம் நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய பெயர். அதுக்காக அதுலேயும் பழமொழி சொல்ல ஒரு வரியில் சொல்லுப்பார், அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் முருக அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகா வாக்கியம்னு அர்த்தம். முருகு என்று சொல்லுவதே மிகப்பெரிய மகா வாக்கியம். அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் என்பது மகா வாக்கியம். பெரும் பெயர் முருகு என்று சொல்லுகின்ற அந்த ஒரு சொல்லே நம்மை கடை தேர வைக்கும் என்கின்ற அந்த அற்புதமான சிந்தனையை இங்கே நமக்கு செலுத்தி, இந்த அளவிலே இதுகாரும் பொறுமையாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி, இந்த அன்பு அறங்காவலர்கள், உங்களுடைய அன்பு அடியார்கள், அத்தனை அடியார்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை சொல்லி, முருகனை நேசிப்போம், முருகனை பூசிப்போம், முருகாற்றுப்படையை கொண்டு பூசிப்போம், முருகாற்றுப்படையை பூசையாக கொண்டே புகழ் என்கின்ற அந்த வரியை நினைவுபடுத்தி நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகர அரகர.